வணக்கம் நண்பர்களே. சாமுவேல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம் 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 நண்பர்களே, வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம் காய்ஸ். வணக்கம். எல்லாம் ஓட்டு பீட்டு செக்கு வந்திருக்கு. வணக்கம் பிசி, வாங்க ப்ரோ. நூப் மாஸ்டர் 47 வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. ராகுல், வணக்கம் ராகுல். அப்டேட்ஸ் பற்றி இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாயா? ஸ்பின்னிங்னா முடிஞ்சு ப்ரோ, காலையிலே பண்ணிட்டேன். தர்ஷன் கோகுல் போட்டு பேக்கே வைப்படிச்சு வச்சிட்டேன். லைவ்ல தான் பண்ணணும்னு நினச்சேன், கை ஆனால் பரப்பரன்னு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கான பேக்கு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி காயின்ஸ்? 10,000 காயின் இருக்கேன் ப்ரோ. கிஷோர் வேலண்டினி பீட்டர் செக் காட் ஹிம் இன் 5,000 காயின்ஸ் 2 எபிக்ஸ். வேற மாதிரி தலைவா, இன்னைக்கு நாமத்தை போட்டு விட்டான் ப்ரோ. 17 பிளேயர் தான் பேலன்ஸு, போட்டு வைப் அடிச்சு விட்டான். இன்னும் 3 ஹைலைட் இருக்காங்க, அதை கொடுக்காம டப்புன்னு கொடுத்தது கொஞ்சமாவது மனசு திருப்தியாக இருக்கு. ஒன்லி ஃபார் பீட்டர் செக் இந்த பேக் நான் போனதுக்கு காரணம். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பெஸ்ட் டிஸ்ட்ராயர் பில்டப் இந்த கேமாக இருப்பார்.
யோகி டொல்பியாரு. கமான் பாய்ஸ், லைக் பண்ணலாம், லைக்கை போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பாருங்க. 2 பேரும் மெயின் டீம்ல போட்டாச்சு. 107 போறாங்க. ஸ்டாப்போட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டம் பிபி தான். டிஃபென்சிவ் அவேர்னஸ் 101, அர்சனல் ஜெசி. டேக்கிளிங் பார்த்தீங்கன்னா 99, அக்ரஷன் பார்த்தீங்கன்னா 96 வச்சிருக்கா போல. டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 99 இருக்கு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 89, ஆக்ஸலரேஷன் 80, ஜம்பிங் 90 அண்ட் ஃபிசிக்காலிட்டி 97. தரமான ஒரு சேகை. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த மேன் who pulled me to wipe this pack, பீட்டர் செக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர் இன் த வேர்ல்ட். ஜிகே அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 101, ஜிகே கேட்சிங் பார்த்தீங்கன்னா 93, ஜிகே பேரிங் பார்த்தீங்கன்னா 93, ஜிகே ரிஃப்ளெக்ஸ் 99 வச்சிருக்கா போல. ஜிகே ரீச் 96, கீப்பர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 196 சென்டிமீட்ரு. செகண்ட் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பிங் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்லோட ஜிகே டைரக்டிங் டிஃபென்ஸோட வந்திருக்காரு மக்களே. வேற மாதிரி அந்த ஹைட்டாக பாருங்கண்ணா, 196 சென்டிமீட்ரு. மெயின்லி இந்த கார்டுக்காக தான் நான் போனேன்னு. ரிச்சஸ்ட் யூடியூபர் சொல்லு. வாங்க ஆலன், வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வசீம் ப்ரோ வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். என்ன தம்பி சீக்கிரம் வந்துட்ட? ஆமாயா, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே நீங்கள் தான் லேட்டாக வரானே. ஜிம்மு முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காருது கொஞ்சம் டயர்டாகுது ப்ரோ. அதான் எப்பயுமே கொஞ்சம் படுத்து எணிச்சிட்டு வருவேன். அப்படியே வந்துட்டேன் இன்னைக்கு. ஓகே மக்களே, இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீஅப்பில் போயிட்டு தான் எப்பயுமே ஸ்டாட்ஸ் செக் பண்ணுவேன். பட் ஆனால் எல்லாரையுமே எடுத்ததுனால மெயின் டீம்லேயே போட்டு செக் பண்ணுற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டுட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா தாமஸ் வெர்மாயிலின் ஏதோ இலின். இவன் எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. பெல்ஜியம் பிளேயரு, 183 ஹைட் வச்சிருக்கா போல. லெஃப்ட் ஃபுட்ரு, பில்டப்பில் தான் விட்டுருக்காங்க. இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ப்ரோ. 100 டிஃபென்சிவ் அவேர்னஸ்ஸு, டேக்லிங் 98, அக்ரஷன் 99, டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 99, ஸ்பீடு டிஃபால்ட்டாக 84 வச்சிருக்கா போல. ஆக்ஸலரேஷன் 80, கிக்கிங் பவர் 80, ஜம்பிங் 91, ஃபிசிக்காலிட்டி 91, ஸ்டாமினா 85 அண்டு 2 ஸ்கில்லில் வந்திருக்கா போல. விசனரி பாஸ் ப்ளஸ் ஃபோர்த்ரஸ். எதுக்கு கொடுத்தானே ஃபார்முலா நல்லா இருக்கு ப்ரோ. கார்டு ஐ ட்ரைட் ஹிம். பிசி இன் ரியல் லைஃப் ஹி இஸ் வெரி குட் பிளேயர். எல்லாருமே நல்ல பிளேயர் தான் யா. பட் ஆனால் எனக்கு இந்த கார்டு எனக்கு தேவையில்ல ப்ரோ. வினி ரிச்சார்டோ ஃபெரி. ரிச்சார்டோ ஃபெரினா எனக்கு வேற மாதிரி இருந்தான் ப்ரோ. ப்ரோ எனக்கு பில்டப்புக்கு பஞ்சமே இல்லை ப்ரோ. இருங்களா நான் காமிக்கிறேன். பில்டப் கார்ட்ஸ் கலெக்ஷன் மட்டும் காமிக்கிறேன். இதில் போய் பார்ப்போம், அதான் கரெக்டாக இருக்கும். பிளேயர் ஸ்டைலு இப்போ பாரு, எத்தனை பில்டப் கார்டு தரமான கார்டு வச்சிருப்பேன் பாரு. இதுதான் மக்களே பில்டப் கார்டு. இப்போ விட்ட ஜாப் ஸ்டாம் வச்சிருக்கேனா, தாமஸ் வச்சிருக்கேனா, ரிச்சார்டோ ஃபெரி வச்சிருக்கேனா, பெரேசி 108 வச்சிருக்கேனா, சலிபா வச்சிருக்கேனா, வேண்டாய்க்கு இருப்பான், இந்த பக்கம் இவன் இருப்பான், டங்க் இருக்கிறான், இந்த பெரேசியும் இருக்கிறான், ஹாரி மெக்வார் லெஜண்ட் தான் இருக்கா போல. பில்டப்புக்கே 4 தரமான எப்பிக் வச்சிருக்கேன் நான். எனக்கு என்னன்னு தெரில, இந்த ஐடியில் ஃபுல்லாக பில்டப் கார்டாக தான் கிடையாது. டிஸ்ட்ராயருக்கு இந்த ஐடிக்கும் டிஸ்ட்ராயரு கோல் கீப்பரு இந்த ஐடிக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. தேவைப்படுற இது ஆணினா தரமாட்டான், தேவையில்லாத ஆணி தான் கட்டிட்டு இருக்கானுங்க. ஆனால் வச்சு செஞ்சு விட்டான் ப்ரோ. அண்டர் ரேட்டட் கார்டு ப்ரோ. நீ சொல்றதெல்லாம் வாஸ்ட் வந்தான் ப்ரோ. பட் ஆனால் இந்த கார்டு எனக்கு வேணாமே. ஃபைனலி செக் ப்ரோ. பேக்கே வைப்படிச்சு விட்டான் ப்ரோ. வாங்க ப்ரோ. சுருதிக் வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சரி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் ஃபைனல் நண்பர்களே. நிறைய பேர் சொல்லியிருப்பேன், மெம்பர்ஷிப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்.
இன்னைக்கான அந்த டே வந்து மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இன்னைக்கு ஃபைனல் வந்து 2 சப்ஸ்கிரைபருமே எனக்கு லெக் 1 லெக் 2 அதே மாதிரி செமி மாதிரியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோன்னு கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கார்ட் மூலயமா. அதை பார்த்துடலாம்யா. திஸ் இஸ் பிஸ்னஸ் செக்கு. அப்படி 5 மேட்ச்சில் மச்சி நல்லா சேவ் எடுத்து போகிறான்யா. ஒரு சில சேவ்னா டிஃபென்ஸ் எனக்கு ஏதோ லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு மச்சி. எப்படின்னா என்னோட எட்மில்சன் அண்டு கர்ஷிடோ பார்த்தீங்கன்னா மேலே இருப்பானுங்க. பட் ஆனால் கொஞ்சம் கீழே நின்று பாலை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த டிஃபென்ஸ், டைரக்ட் டிஃபென்ஸு. மேபி அந்த ஸ்கில்னால அப்படி இருக்கானா என்னன்னு தெரியல எனக்கு. சேம் எனக்கும் பில்டப் தான் தரான். ஜிகே டைரக்டிங் டிஃபென்ஸ் அதான் மேபி அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேனு முக்கால்வாசி டிஃபென்ஸ் பிரேக் ஆகலை எனக்கு அதிகமாக. நான் மார்னிங் ஆனர்லேருந்து அதிகமாக பிரேக் ஆகலை. சரி நண்பர்களே, ராகுல் அண்டு ஜஸ்வின் ப்ரோ இருக்கீங்களா சாட்டில்? எஸ் ப்ரோ, டிஃபென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. ஐ டோன்ட் லாஸ் ஆஃப்டர் கெட்டிங் செக் இன். அதுதான் ப்ரோ. போங்க தம்பி வாலிபோ வயசு. தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி மெம்பர்ஷிப் ப்ரோ. சுருதிக் ஐயா, தேங்க்யூ நண்பா. தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி மெம்பர்ஷிப் பிசி நண்பர்கள். ஓகே ப்ரோ, டிஸ்கார்டில் அப்படியே ஷேர் பண்ணுங்கயா. தலைவன் இப்போ அந்த சேட் பக்கு போயிடுச்சா சுருதிக் ப்ரோ? இப்போ ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் சேட் பண்ணுறது எல்லாமே வருது. சேட் பக் போயிடுச்சு இல்லை அது? வாங்க மேடி பாய், வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நீ ராகுல் ஸ்க்ரீன் காட்டு பிசி. ஓகே ஒரே நிமிஷம். ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ. ஓகே ப்ரோ, அப்படியே கிரியேட் பண்ணிருங்களா? ஃபர்ஸ்ட் யார் கிரியேட் பண்ணுறது? ஓகே நண்பர்களே, ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்காயா? ஏதோ மணி நாடி இது. ப்ரோ 2 பேருமே மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரோ. நண்பர்களே, மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் ஃபைனல். இது ஃபைனலே புத்தம்புதுசா லெக் 1 லெக் 2ன்னு நம்ம சேனலில் மட்டும்தான் நடக்கும். செமி மாறு லெக் 1 லெக் 2 ஃபைனல்ஸ். ஆத்தென்டிக் மேட்ச் இது. நீங்களும் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே மந்த்லி பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் அண்டு 1 மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட். இன்விசிபிள் அண்ட் நூப் மாஸ்டர் 47. ராகுல் ப்ரோ விசஸ் ஒரு பேர் வேறு டப்புன்னு மறந்துச்சா, ஜெஸ்வின். உங்களுக்கு தான் மக்களே மேட்ச். இப்போ நான் யாரதை பார்த்துட்ருக்கேன்? ஐ திங்க் ராகுல்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராகுல்தில் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் ஜெஸ்வின் ப்ரோது பார்க்கலாம்யா. 2 பேர்களும் என்ன ஆடுறாங்கன்னு என்று பார்ப்போம். தலைவன் அப்படியே போட்டு வெளில போயிட்டா போல. டிஸ்கார்டு இதுவாயிடுச்சா?
ஆத்தென்டிக் டீம் வச்சிருக்கிறதுனால ஒன்லி பிரான்ஸ் தான் மக்களே. தலைவன் லைவ்னா பாக்குறா போல. தலைவன் அந்த சைடுல லைவும் போட்டு பாக்குறா போல. சிஎஃப்ல எம்பாப்பே போட்டு ஆடுறா போல. செகண்ட் ஸ்ட்ரைக்கரா டெம்பெல்லே மாத்திட்டாரு. ரைட் சைடில் ஒலிசி ஆர்டபிள்யூஎஃப். ஓகே, இந்த பக்கம் வருவோம். இது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள்யா. அவர் பார்த்தீங்கன்னா 4-2 தான் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, காப்பி ரைட் வந்துட போகுது. தலைவன் பாட்டுனா ஓடுது. இந்த காப்பி ரைட் வந்துடும் நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு பாட்டுனா போட்டு ஆனா ஆடுறாரு ப்ரோ அவரு. ஐயா ஸ்ட்ரெக் ஆகுது. ஓகே மக்களே, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரோ வந்து கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டு ஆடுறாருன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஸ்டார்டட். 6 minutes மேட்ச் தான் மக்களே. டப்புன்னு முடிஞ்சிடும். இதுலேயே லெக் 1 அண்ட் லெக் 2 அந்த மாதிரி இருக்கு. அருமையான ஒரு கவுண்ட்ரு, தரமான ஒரு சேவ். அது யாருக்கு பார்த்துட்டு இது ஒரே இதுவாக இருக்குப்பா. இது டிஸ்கார்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர யூஸ் பண்ணுறேன்னா, அதனால் பழக்கமாக இல்லை. ஜஸ்வின் ப்ரோக்கு ஒரு கார்னரில் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் வேறு லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்ல ஒரு இது பண்ணி எடுத்துருக்காப்புல. இல்லை பிசி சவுண்ட் கேட்கல. பிசி ஹவு டு ஜாயின் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் வருது பாரு மச்சி, அதுலேயே ஜாயின் பண்ணி போயிடுச்சு. ஓகே ஓகே, கலெக்ஷன் ஸ்ட்ரென்த்து 3290 இருக்கு. ஆனால் ஒரு நல்ல ஜிகே இல்லை ப்ரோ. இன்னைக்கு பில்டப்பு கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஓகே 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 ஐயா வாங்க முஸ்தபா, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சொல்லுங்க ப்ரோ. கிஷோர் ப்ரோ என்னாச்சு? மைக்கிள் 107 ஆர் பீட்டர் செக் 107? ஹூ இஸ் பெட்டர் ப்ரோ? தலைவா இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா மைக்கிள் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பீட்டர் செக் இப்போ தானே வந்திருக்கான். ஒரு 1 வீக் ஆகட்டும், நானே சொல்கிறேன் எப்படி இருக்கான்னு. எனக்கு தெரியல எப்படி இருக்கான்னு. ஏன்னா நான் காலிலேருந்து ஒரு 3 மேட்ச் ஆடினேன். 3 மேட்ச் எனக்கு சூப்பராக தான் பண்ணான். ஆனால் மைக்கிள் வேற ரகம். மைக்கிள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், வேற மாதிரி இருப்பான். செக்கை இது வரைக்கும் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் நான் பார்க்கல. ஒரு 50 கேம்ஸ் ஆனால் தான் தெரியும் அவன் எப்படி பண்ணுறான்னு. 20 minutes ஆச்சு. இன்னும் ஒரு கோல் கவுண்டர் யாரும் பெருசாக பண்ணல. 2 பேருமே ஹோல்ட் பண்ணி நல்லா பாஸ் மேக் பண்ணி ஆடிட்டு இருக்காங்கய்யா. 2 பேருக்கு யாரோ நெட்டு விடுது, அது யாருன்னு தான் தெரில. கிட்ட பாலு உலிசி ஒரு ஃபேக் ஷாட் போட்டு கட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வராப்புல. முண்டே வச்சு கிராஸ் மேக் பண்ணுவாரா இல்லை உள்ள கட் ஆகிட்டு உள்ள வராப்புல. ராகுல் ப்ரோ கொஞ்சம் கிரியேட்டிவாக ஆடுறாப்புல. ஆச்சு ஸ்க்ரீனு இதுவாயிடுச்சு ப்ரோ. களை கட்டுதே லைவ். ஐயோ ஆமாம் கட் ஆகுது. யாருக்கு நெட்டு? அதான் 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 யாருன்னு தெரியல. டிஸ்கார்ட் லிங்க்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுற பாரு ஆலன், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ. டூயி டெம்பலே, டூயி டு சோமேனி ஒரு கவுண்டரில் இருக்காரு மக்களே. ஜஸ்வின் ப்ரோ பார்த்தீங்கன்னா டெம்பலே வச்சு ஒரு அருமையான ஒரு கவுண்டர் போடுறாப்புல. ஃபேக் ஷாட் அண்ட் ட்ரிபிள். குண்டே அருமையான இன்டர்செப்ஷன். ஓ அது ஏன் ப்ரோ அடிக்கடி ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது? இல்லை என்ன கதை இது?
என்ன ப்ரோ மேட்ச் இது? மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் மேட்ச் ஃபைனல்யா இது? திருப்பி ஜஸ்வின் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு அருமையான கவுண்டரு. சோமி பெர்னாண்டஸ் கிட்ட இருந்து ஒரு கிராஸ் மக்களே. அதை சலிபா கிட்ட இருந்து அருமையான இன்டர்செப்ஷன். திருப்பி சோமினி பாலை அடிச்சு புடிங்கிட்டா போல. போலீஸே பேக் டு எம்பாப்பே ஒரு த்ரூ பாலை தப்பா போட்டா போல தலைவன். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஸ்க்ரீனை மாற்றி பார்ப்போம். தலைவன் பார்த்தீங்கன்னா 4-3-1-2 ஆடுறாரு மக்களே. ஜஸ்வின் ப்ரோ. ராகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷனில் ஒலிசி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுருந்தாப்புல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னன்னா 2 பேருமே மாற்றி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் டார்கெட் ஒரு இதுவுமே இல்லை. 2 பேரும் டிஃபென்சிவாக சூப்பராக ஆடுறாங்க. ஒரு நல்ல கவுண்டர் இல்லை 2 பேர்கிட்ட இருந்தோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்வின் ப்ரோ 2 பேருக்குள்ள யாருக்கும் நல்லா விடுது ப்ரோ. நெட்டு விட்டு போகுது. லோடாது. சோமினிங்கானோ கேமவிங்கா ப்ரோ ஒரு நல்ல கவுண்டர் ப்ரோ. பட் ஒரு அருமையான இன்டர்செப்ஷன் பை ஒப்பமிகான். யார் ஃபர்ஸ்ட் கோல் போடுவா ப்ரோ? 2 பேருமே சூப்பராக ஆடிட்டு இருக்காங்கயா. அருமையான டாமினேஷன். நல்ல த்ரூ பாலு. பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கையிலே போட்டா போல மைகன் கிட்ட. திருப்பி ஒரு கவுண்டர் ஜஸ்வின் ப்ரோ பண்ணுறாரு. அருமையான ஒரு த்ரூ பாலு. எம்பாப்பே ஒப்புமிகானா ப்ரோ. நல்லா இது ப்ரோ. எம்பாப்பே. ஓ மை காட், ஃபைனலி ஸ்கோர்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோல் பை ஜஸ்வின். அருமையான ஒரு கோல் ப்ரோ. ஹெர்னாண்டஸ் தானே ஸ்கோர் பண்ண. யாராவன்? டூயி மக்களே. அருமையா டூயி ரைட் சைடில் வந்தா போல. ஃபர்ஸ்ட் கோல் பை ஜஸ்வின். 5 minutes ஆகுது. திருப்பி ஒரு கவுண்டரு. ஓ மை காட், ஸ்டன்னிங் ஷாட் வெளியே அடிச்சிட்டா போல. இதுவும் கோல். சரியான கம்பேக்னு நினைச்சா ராகுல் கிட்ட இருந்து. டப்புன்னு ஒரு கம்பேக்னு ஆயிடுச்சு. டெம்பலே அருமையான ரன் பை ஜஸ்வின் பயங்கரமா எடுத்துட்டு போறாரு. யோ செகண்ட் கோலா இல்ல? திருப்பி ராகுல் ஒரு கம்பேக் கொடுப்பாரா? 70வது நிமிஷம் ஆகிவிட்டது. ஜஸ்வின் ப்ரோ திருப்பி கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. தட் கீப்பர் பி. ஜஸ்வின் ப்ரோ திருப்பி ஒரு கவுண்டர் ஜஸ்வின் ப்ரோ கிட்ட இருந்து. இல்லை திருப்பி இப்போ ராகுல் ப்ரோ டாமினேட் பண்ணுறாரு. கவுண்ட்ரு. ஓ மை காட், டெம்பேலே டு எம்பாப்பே டூயி. ஒரு அருமையான ஒரு த்ரூ பால் ஃப்ரம் டூயி. மேட்சை மாற்றுவாரா இல்லையா? அது அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார். அந்த இடத்துல பாஸ் போட்டதுக்கு பதிலாக அவரே டேப்பிங் பண்ணியிருந்தாருன்னா ஒரு அருமையான கோல் அது. திருப்பி ஜஸ்வின் ப்ரோ ஒரு சரியான த்ரூ உருட்டினா புள்ள. டெம்பேலே. ஓ மை காட், டெம்பேலே பால் மாட்டிக்கொண்டது. லாஸ்ட் 10 seconds மக்களே. லாஸ்ட் 10 minutes. ஈக்குவலைஸ் பண்ணுவாரா ராகுல் ப்ரோ? திருப்பி 2வது கோலா? ஓ மை காட், அருமையான டிடி அண்ட் பூம் பை ஜஸ்வின். 2 goals லீட்ல இருக்காரு மக்களே. ஜஸ்வின் வேற மாதிரியான கேம் பிளே. அருமையாக ஆடிக்கொண்டிருக்காள். ராகுல் ப்ரோ ஒரு கம்பேக் கொடுப்பாரா? இன்னொரு லெக் இருக்கு. அதில் ஆளுக்கு ஒரு கோல் அடித்தா கூட இவர் இந்த இதில் ஒரு கோல் அடிச்சிட்டாருன்னா செகண்ட் இதில் கொஞ்சம் ட்ராப் பிடிக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் தலைவன் கம்பேக் கொடுப்பாரா ராகுல் ப்ரோ? ஜஸ்வின் ப்ரோ 3வது கோல் நான் போடுறேன்டான்னு கவுண்டருக்கு போகிறா போல. ஸ்டன்னிங்கு ஃபேக் ஷாட்டு. தப்பு பண்ணிட்டார் ப்ரோ. ஸ்டன்னிங் கொடுத்துட்டு ஃபேக் ஷாட் கொடுத்து அந்த கேர்ள் கொடுத்துருந்தாருன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட்டு தலைவனுக்கு அந்த நேரம் சரியில்லை. அந்த ஸ்டாமினா டெம்பேலேக்கு போனதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது கோலே போயிருக்கும் போல. திருப்பி ஒரு வாய்ப்பு 3வது கோலுக்கு. இல்லை மக்களே,
மேட்ச் கவுண்ட் தான், கோல் கவுண்ட் கிடையாது பிசி. ஓ ஜெயிக்கிறவங்களா? ஒரு அருமையான விக்டரி பை ஜஸ்வின். ஓ இவன் சவுண்ட் எப்படியா ஆஃப் பண்றது? பாட்டு வர போட்டுங்கிறான் அவன். ஸ்மார்ட் அசிஸ்ட் செக் போது மக்களே. விஆர் செக் ஃபார் ஸ்மார்ட் அசிஸ்ட். யாரை நம்பதுன்னா தெரியல. தார்சனா மூமெண்ட். இப்போ 2 பேருமே ஆஃப்ல தான் வச்சு ஆடுறாங்க. ஜிஜி, போத் ஆர் ஜிஜி. அருமையான ஒரு கேம் பிளே. வாட் இஸ் த ப்ரைஸ் போல்? வின் ஜெயிச் பண்ணா மெம்பர்ஷிப் கிஃப்ட் ப்ரோ. மெம்பர்ஷிப்பு ப்ரைஸு மாற்றி மாற்றி இருக்கும். எது வேணா இருக்கலாம். நண்பர்களே ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சது அருமையாக. இப்போ செகண்ட் லெக் நான் கிளாப் பண்ண விட்றாங்க. இதெல்லாம் இருக்கா ப்ரோ இதில்? வாங்க பிரவீன் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். டாக்ஸிக் ப்ரோ வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். எனக்கு பிசிக்கும் ஒன்றுமே புரியலையா? எனக்கே சத்தியமாக புரியல என்னன்னே. சரி விடு, எம்கேக்கு தெரிஞ்சா போதும். ப்ரோ ஏதோ கிளாப் சட்டுற சத்தமாக இருக்கு ப்ரோ. ட்ரம்ஸ்னா கேக்குதுடா, வேற லெவலில் இது. வரேன் நண்பர்களே. அவன் செகண்ட் லெக் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இவன் வேற எனக்கு பயமாகுது ப்ரோ. காப்பி ரைட் ஏதாவது ஊந்துருமானே. பாட்டு வேற ஓடின்னு இருக்கு. யோ ஒரு பாட்டை மட்டும் ஆஃப் பண்ண சொல்லியா யோகி. நண்பர்களே ஒரே நிமிஷம், பீரோல இருந்து ஒரு துணி எடுக்கணும். ஒரே நிமிஷம். பாட்டு மட்டும் ஆஃப் பண்ணியா? காப்பி ரைட் உண்டு. கேட்கலையா? அப்போ சவுண்ட் ஓகே ப்ரோ, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும். தேங்க்யூ ஜெய். சேம் அதே ஃபார்மேஷன்ல தான் வந்திருக்காப்புல இந்த வாட்டி. தலைவன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டெம்பலே வந்த பக்கம் போட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்கோலா போட்டு ஆடுறாரு ப்ரோ. ஒரு புதுவித முயற்சின்னு நினைக்கிறேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா இவரை போட்டு ஆடினாருன்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்ன? ஒலிசியை வந்து எல்லாம் ஆர்எம்எஃப் ஆடிட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து எல்எம்எஃபா பார்கோலா போட்டு ஆடுறாரு. நைஸ் வச்சு பீட்டர் செக் ஸ்பின் பண்ணியா, பேக்கே வைப்படுச்சையா. ஆமாயா பிரவீன், செகண்ட் லெக். நண்பர்களே செகண்ட் லெக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ்வினோட ஐடி, அவரோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ராகுல் ப்ரோ பார்த்தோம். அருமை. இந்த மேட்ச்சு ராகுல் ப்ரோ வின் பண்ணாதான். எம்கே அவர் வந்து 3 கோலை அடிக்கணுமா இல்லை அவர் வின் பண்ணணுமா?
என்ன கதை? யாரு ஃபர்ஸ்ட் வின்னியா? ஜஸ்வின் ப்ரோ 2-0 வின் பண்ணியிருக்கா போல. திருப்பி ராகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுப்பாரா? ஐயோ ஹெர்னாண்டஸ் கிராஸ் இன்டர்செப்ஷன் வின் பண்ணணும். ஓகே 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 தான் பிசி. ஓகே ஓகே ஓகே. இப்போ வின் அவர் தோத்துட்டாருன்னா தோத்தது தான், வின் பண்ணிட்டாருன்னா அடுத்து கோல்டன் ரூல்ல வின் பண்றவங்க கரெக்டா? யாரோ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாங்க. யார்? ஓஸ்மன் டெம்பலே ப்ரோ. யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சா? பார்க்கல நானு. இந்த மேட்ச் ராகுல் வின் பண்ணா கோல்டன் ரூல். ஓகே ஓகே ஓகே. இதுல ரெண்டு பக்கமே பிரான்ஸ் இருக்கிறதுனால யாரு கோல் அடிச்சானே தெரியல. ஜஸ்வின் ப்ரோ அடிச்சாரா இல்ல ராகுல் ப்ரோ அடிச்சாரா? ஜஸ்வினா? ஜஸ்வின் ப்ரோ ஒரு கோல் டாமினேட் பண்ணியிருக்காருயா. சாமுவேல் பெனால்டி வரும் இருக்கு. 1-0 போயிட்டு இருக்கு மக்களே மேட்ச். ஜஸ்வின் 1 அண்ட் ராகுல் 0. ராகுல் ப்ரோ ஒரு கவுண்ட்ரு, எம்பாப்பே நல்ல இன்டர்செப்ஷன். ஜஸ்வின் ப்ரோ சூப்பராக ஆடுறாருப்பா. ஒரு லேஃப்டட். ஓகே ராகுல் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு கவுண்டர். இப்போ அருமையாக இன்டர்செப்ட் பண்ணுறாரு. டிஃபென்ஸ் சூப்பராக பண்ணுறாரு ப்ரோ. திருப்பி ஜஸ்வின் ப்ரோ கவுண்டர் பண்ணுறா போல். ஒரு பின்னஸ் போட்டு அருமையான ஒரு பாஸு. திருப்பி 1-2 பாஸு. திருப்பி ஓ மை காட் என்ன கேம் பிளே ப்ரோ இது. பயங்கரமா பிளேயர்ஸை புஷ் பண்றாரு ஜஸ்வின். சூப்பரான கேம் பிளே. 2 goals 2-0. வாட் ஆ கேம் பிளே ஃப்ரம் ஜஸ்வின். அருமை. ஏமாவிங்க. ஆனா உள்ளே எடுத்துட்டு வந்தது இல்லை ப்ரோ. சும்மா டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். தலைவன் அருமையா கவுண்டர் கூட்டிட்டு வந்து அதை ஸ்கோர் பண்றா போல. வேற மாதிரி. ராகுல் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு கம்பேக் எதிர்பார்க்க முடியுமா? தலைவன் ஃபர்ஸ்ட் லெக்ல 2-0 எடுத்தா போல. செகண்ட் லெக்லயும் இப்போ 2-0 இருக்கா போல. பட் இனிமே டைம் இருக்கு. ஆஃப் டைம் முடியும். இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு ஆஃப் கையில இருக்கு. கேன் ராகுல் ப்ரோ மேக் இஸ் கம்பேக்? அருமையான லேஃப்டட். ஜஸ்வின் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஏர் பால்லே விளாட்றா போல. ராகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பால் பார்கோலா கிட்ட கொடுத்துருக்காரு. பார்கோலா டு கேமவிங்கா. அருமையான இன்டர்செப்ஷன். கேமவிங்கா கிட்ட பால். பார்கோலா. ஹெர்னாண்டஸ் கிட்ட இருந்து ஒரு கிராஸ் மக்களே. ஓ மை காட். சலீபா கிட்ட இருந்து நீ தாண்ட முடியுமா? ஆனால் தலைவன் அடிக்கிறதுனா போஸ்ட் வெளியே தான் ப்ரோ போகுது. கொஞ்சம் லக்கு இதுவா இருக்கு. மைகன் சோமேனி உப்பமேகானோ நல்ல இன்டர்செப்ஷன் ப்ரோ. அந்த பக்கம் திருப்பி இருந்தாருன்னா திருப்பி எம்பாப்பே பால் வாங்கியிருப்பான். உஷாரா இந்த பக்கம் திருப்பிட்டா போல. சோமேனி டு உப்பமேகானோ. குண்டே ப்ரோ நிறைய ஏர் பால் ஆடுறாரு ப்ரோ. அந்த ஏர் பால் எல்லாமே கனெக்ட் ஆகுது. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2-0 மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் ப்ரோ கேம் பிளேக்கு போயிடலாம். செகண்ட் ஹாஃபின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2.0. ஜஸ்வின் 2 அண்ட் ராகுல் 0. கேன் ராகுல் ப்ரோ மேக் இஸ் கம்பேக்? ராகுல் ப்ரோக்கு தான் கொஞ்சம் நெட்டு விடுதுன்னு நினைக்கிறேன். ஓயி கிட்ட இருந்து அருமையா. ராகுல் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு அருமையான கவுண்டர். பார்கோலாக்கு திருப்பி பால். ஓ மை காட். திருப்பி டூய் பாலச்சந்திரன் உன் பேரு. ஆமா ஜெய் ப்ரோ. டூயி டு சோமேனி பேக் டு டூய்.
டெம்பலே அண்ட் எம்பாப்பே அண்ட் டெம்பலே. கேர்ள் போயிருப்பாருன்னு நினைச்சேன் ப்ரோ. பட் அவர் தான் வைஃபை ஸ்ட்ராங்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன் குவாலிட்டி கம்மியாக வச்சுக்கலாம்னு. ஓ கேமவிங்கா டு எம்பாப்பே டு பார்கோலா டு எம்பாப்பே. திருப்பி ஒரு கவுண்டருக்கான வாய்ப்பு. திருப்பி மேக் இஸ் கம்பேக். அருமையான கோல் பை ராகுல் ப்ரோ. திருப்பி ஒரு மேட்ச்ல உயிர் இருக்குடா அப்படின்னு காமிக்கிறா போல. சரியான ஒரு கம்பேக்கு. அட்லாஸ்ட் ராகுல் ப்ரோ கிட்ட இன்னும் உயிர் இருக்கு. ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாதான் மேட்ச் டிராவ் ஆகும். ஒரு அருமையான பாஸ் பை எம்பாப்பே. உப்பு சோமினி நண்பர்களே. லாஸ்ட் 35 minutes. கேன் ராகுல் ப்ரோ மேக் இஸ் கம்பேக்? விஷயம் டூயி டு உப்புமிகான கவுண்டர் எடுத்துட்டு போற. எம்பாப்பே டு டூயி. ஓ மை காட். திருப்பி பார்கோலா டு எம்பாப்பே பார்கோலா ஹெர்னாண்டஸ் ப்ரோ இந்த இடத்துல தான் ப்ரோ அந்த சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா போல. கோல் போக வேண்டிய மூவ் தான் அது. திருப்பி ஆனால் கேமிவிங்காக தள்ளியிருக்காம ஹெர்னாண்டஸ் வச்சே கேர்ள் பண்ண வர நான் நினைச்சேன். பட் ஆனால் திருப்பி இவனு கேமிவிங்காவுக்கு பாஸ் போட்டு தலைவன் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டா போல. நண்பர்களே லாஸ்ட் 15 seconds. அது மினிட்ஸ்னே சொல்ல முடியாது, செகண்ட்ஸ் கணக்கில் தான் மேட்ச் போயின்னு. எம்பாப்பே டு பார்கோலா வந்து சத்து இல்லை மக்களே, செத்து போகிற நிலைமையில் இருக்கா போல. ஓ மை காட். ஆஃப் சைட் எதுவும் செய்ய முடியாது ப்ரோ. ஒரு அருமையான 2 வாய்ப்பு வந்து ராகுல் ப்ரோ தவற விட்டார் ப்ரோ. கப்பு மாத்திரா போல. இப்போ வந்து ஒலிசியை உள்ள இருக்கிறா போல. அதை வந்து எல்எம்எஃப் வந்து ஆர்டபிள்யூஎஃபா மாத்திட்டு போடுறா போல. ஒரு நல்ல டிசிஷன். அப்படியே 7 மாதிரி ஜட்டு மாதிரி இருக்கு பாருங்களேன் ஃபார்மேஷன். ஆமா இங்க சப்பு மாத்தி விடுறா போல. கேன்டேவே இப்பதான் போல இருக்கிறாரு. தண்ணியா ஊத்து சொன்ன போ. நண்பர்களே இன்னும் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணா மேட்ச் டிராவ் ஆகும். ராகுல் ப்ரோ ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி. அண்ட் கோல்டன் ரூல் மூலம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அண்ட் பெனால்ட்டி இருக்கு. அதுலேயும் தலைவானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 8 ஒரு மாதிரி அதுவும் லோடாது மக்களை. கேன்டே டு ஒலிசி டு எம்பாப்பே. ஓ மை காட். கேன்டே டு ஒலிசி. கேன்டே ஒலிசி பேக் டு ரொபிட்டோ. கிராஸ் துராம். ஓ மை காட். ராகுல் ப்ரோ சான்ஸ் கிரியேட் பண்ணாரு, ஆனால் கோல் கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. உப்புமிகானோ லாஸ்ட் 2 minutes ப்ரோ. கவுண்டர்லேயே இருந்தா பெல் அடிக்க மாட்டானுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஜஸ்வின் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ ஜெயிக்கிறது டோர்னமெண்ட்டை. அருமையான ஒரு கேம் பிளே மக்களே. அருமையான ஒரு கேம் பிளே ஜஸ்வின் கிட்ட இருந்து. ஒரு சரியான கேம் பிளே. அருமையான ஒரு கேம் பிளே மக்களே. வேற மாதிரி 2 பேருக்கும் கை சத்தலாம். ஜஸ்வின் ப்ரோ அண்ட் ராகுல் ப்ரோ வெல் பிளேட் நண்பர்களே. போத் காய்ஸ் டூயிங் கிரேட். சரியான கேம் பிளே 2 பேர்கிட்ட இருந்து. ஒரு அருமையான கேம் பிளே மக்களே. வாட் அ எக்ஸலண்ட் கேம் பிளே ஃப்ரம் ஜஸ்வின் அண்ட் ராகுல். நண்பர்களே பிரைஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு நைட். ஓகேவா. அவங்க 2 பேருக்கும் என்ன மோஸ்ட்டாக வந்து மெம்பர்ஷிப் தான் 2 பேருக்குமே கிஃப்ட் தருவோம். பேஸ் மெம்பர்ஷிப்பு நான் 2 பேருக்குமே அது கிஃப்டாக இது பண்ணுவோம். இன்னும் டிஸ்கார்டில் தான் இருக்கேண்ணா. நண்பர்களே நம்ம இதுக்கு மேலே அங்கே வேலை கிடையாது. நம்ம வெளியே வந்துட்டேன். தரமான ஒரு கேம் பிளே மக்களே. ராகுல் அண்ட் ஜஸ்வின். எவ்வளோ காயின் பேக் வைப் ஆயிடுச்சா? 12,000 காயின் ஆயிடுச்சா? ப்ரைஸ் வந்து பிசியோட ஃப்ளையிங் கிஸ்.
ஐயோ அப்படின்னா இல்லையா. ஹாய் ப்ரோ தினேஷ் குமார், வணக்கம் ஐயா, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ப்ரைஸ் வந்து மெம்பர்ஷிப் கிஃப்ட் தான் மோஸ்ட்டாக இருக்கு. அவங்க 2 பேருக்கு மோஸ்ட்டாக மெம்பர்ஷிப் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா மேபி ப்ரைஸாக அதை கொடுக்கலான்னு இருக்கேன். மேபி நீங்கள் நைட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம் ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஓகேவா, ப்ரைஸ் என்னென்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் எவ்வளோ இது பண்ணியிருக்கோன்றது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ காயின்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ? 12K காயின்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ. மாஸ்டர் 74 வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம் வணக்கம். ஃபைனலி வி பேக்டு ஸ்டாம் அண்ட் பீட்டர் செக். என் வாழ்நாள்லே அதிகமான பேக் ஓப்பனிங்னா அது ஃபர்ஸ்ட்டு மெஸ்ஸி, செகண்டு பீட்டர் செக். பட் இதுக்கு மேலே நீ அதான் பேக் போவியா ப்ரோன்னு கேட்டேன்னா வாய்ப்பே கிடையாது. எனக்கு டீமுக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிருச்சு. ஸ்டாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கான் லுக்கு ப்ரோ. கேம்ல சூப்பரா இருக்கான். எனக்கு அந்த செம்மையா இருக்கான். ஹைட்ல ஏர் பால்ல வின்னே பண்ண முடியல ஸ்டாம. சரிங்க பாக்குறோம். ஓகே நண்பர்களே, புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க. லைக் பண்ணலாம், ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. 18 பேர் பார்க்குறீங்க, எல்லாரும் லைக்கை போட்டால் 18 லைக் வரும். ஏன் இந்த மாதிரி போங்க அடிக்கிறீங்க? போங்கல் கேமிங் ஃபோர் ஃபன் எம்கே. ஓகே எம்கே ப்ரோ. நண்பர்களே, டிவிஷன் புஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்யா. டிவிஷன் நான் வந்து லைவ்ல புஷ் பண்ணி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ரிவ்யூ இருக்கு மக்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ரிவ்யூ கேட்குறீங்க. ஐடி ரிவ்யூ பண்ணு ப்ரோ, ஐடி ரிவ்யூ பண்ணு ப்ரோன்னு சொல்லிட்டு. அதனால் நாளைக்கு ஐடி ரிவ்யூ இருக்கியா, நாளைக்கு வந்துருங்க. யார் யாருக்குன்னா ஐடி ரிவ்யூ பண்ணாமல் எல்லாம் வந்துருங்க. நண்பர்களே, இவங்க 2 பேரையுமே அப்படியே ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம்யா. ஓகேவா, புதுசாக வந்த தாமஸ் அண்டு ஜாப் ஸ்டாம் அண்டு பீட்டர் செக், இவங்க எல்லாருமே அப்படியே டோட்டலாக ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா, எனக்கு சலீபா பார்த்தீங்கன்னா கார்னரில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. கார்னர்னா சலீபாதான்ற மாதிரி அதை வந்து ஸ்டாம் வந்து அதை கொஞ்சம் நான் தாண்டான்னு என் டீமில் இப்போ காமிப்பாரான்னு தெரில. பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு. ஓகேவா, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 191 சென்டிமீட்டர் மக்களே. மக்கா டாலு, 26 ஏஜ் கார்டு. ஒரு நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் மக்களே, நெதர்லாண்டு பிளேயரு கை. அண்ட் கிளப் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட். 1998 to 1999 அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்த கார்டு இது, கார்டு டைப். ஓகேவா, இங்கிலீஷ் லீக் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிளே ஸ்டைல் லாங் பால் எக்ஸ்பர்ட்டு. ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 85 இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பிபி இல்லையா, இது வந்து கஸ்டம் பிபி. ரெக்கமெண்டட் பிபியில் எல்லாமே 100, 101 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 83, 84 இருக்கும். ஆக்ஸலரேஷன் 80 இருக்கும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிபி. டிஃபென்சிவ் அவேர்னஸ் 101 இருக்குது. டேக்லிங் 99 இருக்குது. அக்ரெஷன் 96 இருக்குது. டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 99 இருக்குது. வேற மாதிரி. அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிபி போட்டு 89 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்ஸலரேஷன் 80 இருக்குது. ஜம்பிங் 90 இருக்குது. அண்ட் ஃபிசிக்காலிட்டி இந்த ஹைட்டுக்கு இந்த ஃபிசிக்காலிட்டி 97 ஃபிசிக்காலிட்டி. ஓகேவா, மக்கா பக்கத்தில் போனாலே ஒரே தப்பா அப்படின்ற மாதிரி. ரெக்கமெண்டட் போட்டு ஆடியா செட் ஆகலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்னிங் கஸ்டம் பிபியே போட்டு ஆடினேன், சூப்பராக இருந்தது இந்த பிபிஏ. சரி, அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். டிஃபால்ட்டாக 2 ஸ்கில் கொடுக்குறாங்க இல்லையா, ஃபோர்த் த்ரஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபோர்ட். ஏரியல் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஏர் பாலில் வந்து பயங்கரமாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும் மக்களே. அந்த ஜம்ப்பு, ஏர் பால் வின் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல் ஃபோர்ட்டில் சூப்பராக இருக்கும். ஃபோர்த் த்ரஸ் சொல்ல வேணா. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஆடட் ஆன் ஸ்கில் எதுவுமே இல்லை, டிஃபெண்டருக்கு தேவையான எல்லா ஸ்கில்லுமே இருக்குது. அண்ட் நூவா வந்த தாமஸ் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கை அண்ட் அர்சனல் பிளேயரு. இவரோட ஏஜ் பார்த்தோன்னா 24 வயசு அண்ட் 183 சென்டிமீட்டரு. லெஃப்ட் ஃபூட்டர் பில்டப்பு, லாங் பால் எக்ஸ்பர்ட்டு. ஓகே, இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பிபிலே தான் இருக்குது. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 90ல் வச்சிருக்கா போல, சூப்பர். டிஃபென்சிவ் அவேர்னஸ் 100ல் இருக்குது. டேக்லிங் 98ல் இருக்குது. அக்ரெஷன் 99ல் இருக்குது. டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட் 99ல் இருக்குது. ஸ்பீடு டிஃபால்ட்டாகவே 84ல் வச்சிருக்கான். ஆக்ஸலரேஷன் 80ல் இருக்குது. கிக்கிங் போர் 80ல் இருக்குது. ஜம்பிங் 91ல் இருக்குது. ஃபிசிக்கல் கான்டாக்ட் 91ல் வச்சிருக்கா போல. பட் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இவன் வந்து ஒரு மட்டமான கார்டுன்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்டாட்ஸ் வைஸ்
அடி பொலியா இருக்கு ப்ரோ. இதுக்கு மேலே ஒரு பில்டப்புக்கு வந்து இந்த ஹைட் 183 சென்டிமீட்டர் வந்து ஒரு டீசெண்டான ஹைட்டு பில்டப்புக்கு. ஓகேவா, டீசெண்டான ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாட்ஸு நல்ல ஸ்டாட்ஸு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அதர் சிபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரேஸையும் ஹைட்டு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இவரு தான் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வேஸ்ட்டு கிடையாது, நல்லா தான் இருக்குது ஸ்டாட்ஸு. இப்போ கேம் பிளேயில் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். எனக்கு டிஃபால்ட்டாக டூலிங் கிடச்சிச்சு பூஸ்டர், செகண்ட் பூஸ்டரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கில் கொடுத்துருக்கான். 4th ரஸ்ஸு, 1 விசனரி பாஸு. விசனரி பாஸு என்ன பீக்கு கொடுத்தான்னு தெரில சத்தியமாக எனக்கு. விசனரி பாஸுக்கு பதிலாக ஒன்லி லாங் ரேஞ்ச் டேக்கில் இவனுக்காவது கொடுக்கணும், ஸ்டாமுக்காவது கொடுத்துருக்கணும், ஆர் இவனுக்காவது கொடுத்துருக்கணும். ஒரு லாங் ரேஞ்ச் டேக்கிலாவது இந்த பேக்கில் கொடுத்துருக்கலாம்யா. லாங் ரேஞ்ச் டேக்கில் தான் ஒரு சென்டர் பேக்குக்கே இப்போ வெயிட்டாக இருக்கு. லாங் ரேஞ்ச் டேக்கில் கொடுக்காம எதுக்கு விசனரி பாஸ் கொடுத்தானே புரியல எனக்கு. ரஃபேல் நீ கலக்குப்பா தம்பி பிரவீனே. எனக்கு பில்டப் தான் எபிக் ஷோ டைம் ஒரு ஹைலைட்டட் தான் டிஸ்ட்ராயர் இருக்கு. அண்ட் த ஓஜி த கோட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கோல் கீப்பர். இந்த ஒரு மனுஷனுக்காக தான் இந்த பேக்கை நான் வந்து வைப்படிக்கிற அளவு போனேன். பீட்ரு செக். இவரை பற்றி சொல்லவே வேணாம். 196 சென்டிமீட்டர் ஹைட்டு, 30 வயசு கார்டு, செல்சியின் கிங்கு. ஓகேவா, டிஃபென்சிவ் கீப்பர்லாம் வந்திருக்காப்புல. அண்டு இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் அவேர்னஸ் 101 வச்சிருக்காப்புல. ஜிகே கேட்சிங் 93 இருக்குது, ஜிகே பேரிங் 93 இருக்குது, ஜிகே ரிஃப்ளெக்ஸ் 99 வச்சிருக்காப்புல, ஜிகே ரீச் 96. அண்ட் ஜிகே ஜம்ப் பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. டிஃபால்ட்டாக ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 196 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஹைட் ஜம்ப் அவ்வளோவா நீங்கள் ஒரு 85க்கு மேலே இருந்தாலே அந்த ஜம்ப்பு போதும் அந்த 196 சென்டிமீட்டருக்கு. ஓகேவா, 87 வச்சிருக்காப்புல ஹைட்டு. அண்டு ஃபுட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபுட்டர் தான். அண்ட் செகண்ட் பூஸ்டர் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பிங் தான் கொடுத்துருக்கேன். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எப்பிக்கில் 2 பேருக்கு தான் இந்த ஜிகே டைரக்டிங் டிஃபென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டீடா நெஸ்டாவோட வந்தாரில் ஒரு எப்பிக்கு 106 ஆர் 107 டீடா. ஓகேவா, அந்த டீடா. அடுத்து நெக்ஸ்ட் பீட்டர் செக். 2 பேருக்கு மட்டும் தான் எப்பிக்லேயே அந்த டிஃபென்சிவ் டைரக்டிங் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் இல்லாமல் தான் வருது இப்போ வர எப்பிக்கு. இப்போ வந்த பீட்ரு ஸ்மைக்கிள் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த புஃபான் ஆகட்டும், அதுக்கப்புறமா எப்பிக்கில் வந்த ஷோ டைமில் வந்த கோட்வா ஆகட்டும், யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் தரல. தலைவனுக்கு கொடுத்தது கொஞ்சம். நான் காலிலேருந்து ஒரு 2-3 மேட்சஸ் ப்ளே பண்ணேன். இந்த டைரக்டிங் டிஃபென்ஸ்னால தான் என் டிஃபென்ஸ் நல்லா இருக்கா இல்லை என்னன்னு தெரில. இப்போதைக்கு ப்ளே பண்ணி பார்ப்போம் டிவிஷன் மேட்ச் எப்படி இருக்கான்னு. இப்போ அதுக்கு முன்னாடி கொடுத்த இப்போ இந்த ட்ராஃபி போச்சுல்ல, ஆஃப்ரிக்கன் தானே அது. அந்த ட்ராஃபியில் அந்த ஜிகே அவன் பேர் அப்போன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அவன் என்ன நேஷ்னாலிட்டி? டிவிஷன் தான். மக்களே இந்த ஸ்மார்ட் அசஸ் டிவிடிங்க தொல்லை தாங்க முடியல. ஒயானாவா ஸ்டார்ட் பண்ணிடலாம்யா மேட்சை. வா 3 பேரே நீங்கள் ரிவ்யூ. ஒரு நிமிஷம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் போகலான்னு பார்த்தா அப்போ தான் உட்காந்துட்டு இருக்கு. பாத்ரூமில் ஆள் இருக்காங்க. மேட்சை முடிச்சுட்டே போயிடுறேன். இப்போதான் எம்மால் கிடச்சான் வர்த்தா. நல்ல கார்டு தான் ப்ரோ. லனின் பெருமாள் ஹேட்ரிக் கோல் கார்டு இது. ஆமாம் ப்ரோ. ஒராக்கியன் ஜிகே அவருக்கு இருக்கு ஜிகே டிஃபன். ஓகே. எப்பிக் கார்டுக்கு அதான் எப்பிக் கார்டுக்கு 2 கார்டுக்கு தான் ப்ரோ வந்திருக்கு இப்போதைக்கு. ஈடா அடுத்து பீட்டர் செக். கமான் மக்களே, புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க. லைக் போடனா ஒரு லைக்கை ஒன்று போட்டு பாருங்க. லெட்ஸ் கோ ஃபார் 30 லைக்ஸ். ஆப்போ டீம் பார்த்தீங்கன்னா லாங் பால் கவுண்ட்ரு, ஒரு பியூர் F2P.
ப்ரோ யார் ப்ரோ அவன் நெய்மார் இன் சிஎம்எஃப் வர ப்ரோ இல்லை 80 minutes இருக்கு 80 seconds ஒரே நிமிஷம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு ஆச்சு ப்ரோ ஆக்குக்கு யாருமே கிடையாது. Well, football is of course ultimately just a game, but for the next 2 hours. ராகுல் ப்ரோ வணக்கம். ஒரு அருமையான கேம் பிளே ராகுல் ப்ரோ அண்ட் ஜெஸ்பின் இரண்டு பேருக்கும். அன்பா பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 நைட்குள்ள ரெண்டு பேருக்குமே சென்ட் பண்ணிடுறேன்யா பிரைஸ். ஓகேவா 2 நைட் ரெண்டு பேருக்குமே பிரைஸ் போல் அனுப்பிச்சு விட்டுறேன். In a system like this, Peter, the winger fullback combinations can be absolutely crucial. Yeah, and no doubt you can expand on that. Good gameplay bro. ராகுல் ப்ரோ பட் ஆனா நீங்க நிறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது பட் ஆனா உங்களுக்கு அது கிரியேட் ஆல. ஆஹா நான் ப்ரோ தாமஸ் அருமையான ரன்ஸ் coming inside creating overloads down the middle on either flank. You get those right and this can be a very effective system. A tried and tested formula. And believe it or not, Peter, we even did that back in my day. Bro, அந்த இடத்துல தாமஸ் ஒரு இன்டர்செப்ஷன் பாத்தீங்களா? Messi is flagged offside. Bro, again I am in second place. அப்படியே எனக்கு ப்ரோ வாங்கி கொடுங்க அண்ணா. ரைட் பா. Whatever he had in mind, that was not it. A heavy challenge. It's a good run down the right. João Neves. He's shifting through the gears here. Firmly met. Thuram. Ajax have reclaimed it. Camavinga. And this is Neymar. João Neves has got himself a free kick. Next time first place waiting for you. கண்டிப்பா ப்ரோ ராகுல் ப்ரோ உங்க கேம் பிளேக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் நீங்க நானும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது ப்ரோ உங்களுக்கு சான்சஸ் இருந்தது பட் ஆனா உங்களுக்கு அது அமையல. யாரா இவன் சம்பந்தமே இல்லாம டைக்கிள் வர்றான். பீட்டர் செக் கையில ப்ரோ இது பீட்டர் செக் எடுத்துட்டியா ப்ரோ அம்மான் தலைவா பேக் வைப். Ajax look happy to sit back for the moment here. Yeah, everything they're doing screams counter-attack, but it's a long counter-attack. When they win it back, they're not wasting any time. They're just trying to get the runners away as quickly as possible. Cruyff, of course, a dribbler of outlandish ability. Thomas. ஆஹா STAM கிட்ட இருந்து ஒரு அருமையான இன்டர்செப்ஷன்.
தலைவன் கரெக்டா வந்தாரு ப்ரோ அந்த தேவையான நேரத்துக்கு. வா என்ன பால் ப்ரோ. பீட்டர் செக் எல்லாத்துக்கும் ஒரு ஓன் கோல் சம்பவம் பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். டிஸ்டாரு அதெல்லாம் மாற்றி 100 காயின்ஸு இருக்கு. ஓஹோ கமான் மக்களே லேக் கோ ஃபார் 30 லைக்ஸ் ப்ரோ. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் லைக் மட்டும் போட்டு பார்க்கலாம். புதுசா நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க. And it's Messi. Messi will not want to lose out here, not against this opponent. Chooses to go back. Messi! Bro, crossbar. It's Ronaldo. Played in by He's got full. What a big trick to recover this. Oh, he's been caught on it here. That's just playing it safe Thomas. and simple. Alla heading mommy. Nielsen. And it's Cruyff. Nicely shaped ball. Well, Damn. Beautifully weighted. He's kicked his way through. அருமையான டாக்கிள் மச்சி. And it's half time here. Decent enough half, but neither side able to get on the score sheet. இனிமே பயம் இல்ல. Ideas in the second period, perhaps. கண்ணாருகர். So we reach the halfway point. What an end to the half. இங்க மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. 1v1 சிச்சுவேஷன்ல அதான் தலை மாமே இன்னும் மேட்சஸ் ப்ளே பண்ணா பையன் எப்படி இருக்கான்னு தெரியும். In similar fashion, as we'd love to see this momentum maintained. So I'm looking forward to what's to come. No goals at this stage, but certainly not devoid of action. It is 0-0 here at half-time. So we're just settling back into this second half. நான் ரொனால்டோக்கு போட்டேன். மெஸ்ஸிக்கு வந்துச்சு செகண்ட். தாமஸ் சூப்பர் தாமஸ் அருமை. And it's with the keeper. தாமஸ் நல்லா பண்றாரு ப்ரோ. Great confidence in his back line. And here's Fullet. So Jim, is that the manager telling the forwards that they must stay forward for now? Well, I think he just is concentrating on the shape here, and he wants them to press as high as they can and get in the right position. Oh my god, what this bro? Goal it. என்ன கோல் ப்ரோ இது ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருந்து மக்கா போஸ்ட பிச்சிக்கிட்டு போகுது. டிகே மட்டும் போகதான் வெறி இருக்கும். ஸ்டார்ட்ல பி மாதிரி தெரியும். ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பீட்ரிக்ஸ் மைக்லாம் அப்படிதானா இருந்தா. உனக்கு நான் ஆடும்போது அப்படிதானே இருந்தான். உன் கூட அடுத்து எம்கே கூட விளையாடும்போது அப்படிதான் இருந்தான் மைக்கில். அதுக்கப்புறமா தான் யாருக்கிட்ட அப்படின்ற மாதிரி எடுக்கிறான் சேவனா. Well, it looks like a bit of half-time encouragement. Oh, Thomas நல்லா பண்றான்யா. Because we have a very different game on our hands. Underestimate பண்ணிட்டனோ. Tries to play it through. Oh, that's nice. மால என்ன டாக்கிள்? Thomas? Well, it's definitely the right attitude and application, Peter. They've got to keep pushing. Well, they're looking a whole lot more urgent now. Well, the question now is whether they can sustain. Oppo smart assist. யாரி கிட்ட மச்சான் மைக்கேல் இருக்காண்டாங்க. மாயா பிசி really must be thinking what he has to do to score there. Well, height could make all the difference on these set pieces. Oh, what's bro என்ன bro இது? Peter check. What is this bro? Yeah, and the analysis of the goal should oh my god to the importance of a committed reaction. This is one அருமையான ஒரு ஹெட்டிங் பை ஸ்லாட்டன். இனிமே பண்ண முடியாது bro அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங். And that has added a whole new complexion to the game. You've got to commend that, Peter. It's the perfect response. உங்க படம் என்ன வேணா ஓட்டும். கோல்னா நான் தான்றான். ஆஹா ஓ தாமஸ் சூப்பரா பண்றான் bro. Vermaelen did just about enough to come out on top there. Neither party
overly willing to compromise. A vicious ball here. Don't you just love the level of intensity here? Neither is prepared to back down, and to be honest, that's MK how it should அந்த be. சிரிப்பு எதுக்குன்னு எனக்கு தெரியுது. இரு மச்சான் இன்னும் ஃபார்முக்கு வரல. Number 11, Diego Forlan. ஸ்டார்ட்ல அப்படிதான் இருக்கும். போக போக So time for பாரு. change, and this one has been on the cards for a little while. அதான் இருங்கப்பா, ஒரு 50 மேட்ச் ஆட்டம்பா. என் தலைவன் என்ன பண்ணான்னு மட்டும் பாருங்க. Played into space. ஸ்மார்ட் அசிஸ்ட் ப்ரோ. அது இல்லாம இவன் லெஃப்ட் ஹேண்ட்லயே தெரிஞ்சு போறாங்க. போற லெஃப்ட் ஹேண்ட்லயே கரெக்டா கனெக்ட் ஆகுது பாரு. Can they get him away? Well read, nice interception. தாம சூப்பரா பண்றான்யா. பயங்கரமா இன்டர்செப்ட் பண்றான். Nicely aimed pass. Vinicius Junior going face to face with his great rival. Here comes the cross. நான் மொத்தம் யாரா இவன் அவனுக்கு போடவே இல்லையா. கிருஷ்ணா முரளி ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க இருக்கீங்களா இன்னும்? கிருஷ்ண முரளி நான் ஐயா இந்த பக்கம் லைவ் பக்கமே வரது இல்ல. நான் கதை. This is Messi. I think we might be done here, Peter. I யோ don't see சத்தியமா நான் மறந்துட்டேன். கிருஷ்ண முரளின்னு ஒருத்தர் இருந்தாருன்னே மறந்துட்டேன் நானு. என்னதான் கதை நீனு? Quick to react. Decent enough try. Neymar really looked as though he had chosen correctly then, and yet we quickly realized he hadn't. ஓ தாம சூப்பரா பண்றான்யா. என்னையா இவனை போய் நான் எப்படி திட்டினே ப்ரோ. Roberto Carlos. Oh, it's a searing run. He is a man on a mission. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. டோர்னமெண்ட் மேட்ச் லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது. ஓஹோ இப்போ எப்படி டோர்னமெண்ட் மேட்ச்னா முடிஞ்சிச்சு? எப்படி லைவ் வருவீங்களா? என்ன கதை? என்ன பிசி வைப் அப் போல? அட ஏன் ப்ரோ நீங்க வேற அதை ஞாபகப்படுத்திட்டு மனசுனா ஒரே புண்ணா இருக்கு ப்ரோ. மொத்தம் வைப்பு ப்ரோ. ஏசிஎல் பண்ணாத ஏன் தல என்னாச்சு? காலை வச்சிட்டு இருப்பாங்களா? என்னாச்சு? இல்ல ட்விஸ்ட் ஆயிடுச்சா? ஓ ஏ பார்த்தாடியா ஏசிஎல் தான்யா இருக்குதுலே மோசமான இது. 12,000 காயின் ப்ரோ. 12k காயின்ஸ். நீ பெயினா இருக்கியா? ஐயோ எம்ஆர்ஐ எடு ப்ரோ. ஸ்டார்டிங்லேயே அது மைன்யூட்டாரா இல்லை என்னன்னு பார்த்துரு. எனக்கு நான் மொத்தம் எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டார் ஆச்சுன்னே தெரில எனக்கு. அது ஒன்றாச்சு அப்படியே நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. எனக்குன்னா ஃபுட்பால் விளையாடணும்னு அவ்வளோ இது ப்ரோ. ஆனால் அதிகமாக ஃபுட்பால் அதிகமாக விளாட மாட்டேன். சூப்பரான விளாட மாட்டேன். டீசெண்டாக விளாடுவேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் பேக்கு டீசெண்டாக ஆடுவேன். பட் ஆனால் இப்போ அது பசங்க விளாடும் போது நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஆடா இது நம்மளால விளாட முடியலையே மாதிரி ஒரு ஏக்கம். இது சென்னையில தான் இருக்கேன். இப்ப சென்னையில எங்கயா? ப்ரோ பிளேயிங் ஆஸ் யூஷுவல் மை சேம் ஃபார்மேஷன். பேட்டி நெய்மர் அம்பத்தூர்ல. ஓ அம்பத்தூரா? ஓகே 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 மாமே. டர்ஃப் போலாம் வரியா ஒன் டே? எங்க எந்த இடத்துல? வாயா ஒன் டே. இப்போதைக்கு ப்ளே பண்ணக்கூடாதியா. நானே இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கேம் பார்க்க தான் போவேன். ஏரியாலே ஒரு கிரவுண்டு இருக்கு. பசங்க அங்கே தான் ஃபுட்பால் ஆடுவானுங்க. சும்மா பார்க்க தான் போவேன். உங்கள் ஹோம் எங்கே இருக்கியா ப்ளீஸ்? அடையாறு சைடியா?
எத்தனை நாள் இருப்ப சென்னையில? ஐயா 1 to 2 months. ஓ இன்னொரு டோர்னமெண்ட் ஏதாவது இருக்கா? நான் இங்கே ப்ளே பண்ற மாதிரி. இடி பசங்களோட ஸ்டே பண்றியா? எல்லாமே மஜா காடு ப்ரோ. ஆமா ஆமா விஷால் ப்ரோ. ஒன்லி இல்ல Well, football is, of course, ultimately just a game, but for the next 2 hours, it might not feel like that. ஓகே The மச்சி. stadium is full of noise and energy. This certainly matters. பிசி உனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. சொல்லியா என்ன சேலஞ்ச்? And the mood is boisterous. It is a perfect ambience for the central characters who are ready now to perform. தஃபா பையா. So it's down to business here. Well, Peter, it's easy to heap praise on players that play further up the field, but they couldn't do what they did without the unsung heroes doing the dirty work, and Frank Rijkaard is amongst the very best in the business. ஏய் ஒருத்த மார்சல்டன் குடுத்தண்டா. I can see why. He's about as sophisticated as players come, and his role covers everything from reclaiming the ball to, well, pretty much everything else. Only a man of his caliber and cleverness can do that. Now it's Cristiano Ronaldo. And this is Messi. Chance here to counter. ஓ தாமஸ்னா மஜாவா இன்டர்செப்ட் பண்றான். Terrible pass. Well, the idea was a good one. The execution of it, not quite so. Well, that's down to a simple miscalculation. No more, no less. Cruyff. Oh my God! What a run from Cruyff! அதுக்குள்ள ப்ளே பண்ணி வின் பண்ணும்போது 2K சூப்பர் சாட். And that really is நமக்குள்ள ப்ளே பண்ணி வின் பண்ணா முஸ்தபா 2K சூப்பர் சாட் பண்ணுவார். Having the trust to get there is one thing. 2K ரைட்ரா. Is another. 2000 ரூபாய். முஸ்தபா என்ன சேலஞ்சா? Chelsea have broken through. It's 1-0. Yeah, and just as the manager's been reminding his players, this is the time where they can't afford to let their focus slip. Oh, what has happened here? Ah, such a clever touch. மார்க்கின சிரான பிசிக்காலிட்டி வச்சிருக்கான்பா. Well, the defence proved infallible then, but that won't be the last they'll see of him. That's a foul, no two ways about it. எப்படி இருக்கான் ஸ்டாம் அண்ட் செக் ப்ரோ? இல்ல அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டாமை விட எனக்கு தாமஸ் தான் இன்டர்செப்ட் அதிகமா பண்றான். ஸ்டாம் வந்து அப்படியே நிக்கிறான் கீழே. ஒரு மாதிரி தாமஸ் தான் ஒரு மாதிரி லைட்டா அக்ரெசிவா ஆடுறா போல. என்னன்னு தெரியல. அவுட் ஆஃப் சிலபஸா தாமஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. Quality ball. It's a pretty loose pass. It's ruffled a few feathers, but well dealt with. Now it's Neymar. Neymar showed plenty of zest in getting to the ball, but couldn't quite sort it out. Batistuta. இங்க பாரு டாக்லிங்னா பாரு. பயங்கரமா பண்றான். Have to say that was an unexpected Thomas doing well. Dead in his tracks. He's shifting through the gears here. In by Messi. எப்படி நம்ம சேலஞ்ச் இதையா பார்க்கலையா? ஒரே நிமிஷம் வரேன் இருங்க, ஆஃப் டைம்ல பார்க்குறேன். Not the best distribution from the keeper. Knocks it into space. No, again there's no way through. Messi is steaming forward. Takes a shot. Bro! மெஸ்ஸி நான் ப்ரோ மெஸ்ஸி மேஜிக் பண்றா. சும்மா விட்டேன் அங்க வந்து ஸ்டன்னிங் ட்ரை பண்ணலான்னு. And here's Cristiano Ronaldo. What's he giving here? குரூப்ல பார்த்தேன். இது சேலஞ்ச் ஹேட்ரிக் வித் இது பார்த்தேன். சேலஞ்சரா? Obviously he's not going to allow that, Peter, is he? Great chance here from position A1. ஒன்லி 1 கோல் ஸ்கோர் வித் செக். ஆனா அது மேட்ச் நீ வின் பண்ணணும். பட் அதே 1 கோல் தான் இருக்கு. நோ டிரா, ஒன்லி வின்.
அப்படியா இரு ப்ரோ வரேன். Now this could be some chance. உனக்கு செக்க வச்சு இப்போ ஒரு கோல் வேணும் அதானே? ஓகே வாங்க ப்ரோ. ஜேசன் ப்ரோ வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம். ஐ வில் ட்ரை மச்சி. நண்பர்களே முஸ்தபா கேட்ட சேலஞ்சு பீட்டர் செக்க வச்சு ஒரே கோல் தானேயா? கரெக்டா சொல்லு, ஒரே கோல் தானே? கிருஷ்ணா நீங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஐயா நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணும் ப்ரோ. நாயா 2 கோல் லீட்ல இருக்கேன், தான் ஜாலியா ஆடலான்னு பார்த்தேன். கரெக்டா சொல்லு, பே பண்ணிடுறேன். தப்புனே நீ 1 கோல் போடும் அவ்வளோதான், அப்படியே வின் பண்ணு. ஐயா 1 கோல் தான், பீட்டர் செக் தான், நோ அதர் கோல்ஸ். ஓ ஒரே கோல் தான் அடிக்கணும், அதுவும் பீட்டர் செக்கை வச்சு மட்டும் தான் அடிக்கணுமா? ரைட் ரைட் ரைட், இது நல்லா இருக்குப்பா, இது புதுசாக இருக்குப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணுறா அப்போ. ஓ ஆனால் கஷ்டமான இதுதான் அது. ஒன்லி வித் பீட்டர் செக்னா லாஸ்ட் 1 month தான் ப்ளே பண்ணேன் முஸ்தபா. டோர்னமெண்ட் மேட்ச் கூட டைம் இருக்கு. Well, now's the time you can afford to be more daring, Peter. It may be tempting to sit on this, but I'd say go and grab a third. 2 added minutes has been He's enjoyed that. He evidently loves the contest. Now it's Cruyff. Now it's Pullet. There's the end of the first half. Some first half thoughts. கான் மறந்துட்டல, இரே கானை தூக்கி ஜிகேல போட்டு இவனா பீட்டர் ஸ்மைக்கல சிஎஃப் போட்டு ஆடுறேன் இருங்க. இல்ல அதுக்கு ஒருமா டிஃபென்சிவா ஆட போறேன். ஆல்வேஸ் கான். கானை மறந்துட்டேன், அவ்வளவுதான், என்ன பண்றது. அது ஒரே வாங்க பாஸ் ப்ரோ வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம். கமான் மக்களே, லைக் போலனா ஒரு லைக்கை ஒன்று போட்டு பார்க்கவும். And we're underway again. Oh, this looks sharp. Strong running down that left flank. Played in. Aha. It's anyone's ball now. Bro, Kotwa. It's a race for the ball. That's another chance. I need Peter. ஒரு 5000 coins இருக்கு, போடுவேன்யா. Simply breathtaking stuff. Some heroic goalkeeping, but even that couldn't save them this time. That's really good anticipation too, Peter. Just instinctively knew where the ball would be and where he needed to put himself. Chelsea find a position of real strength now. Engages and யோ ஸ்டாம் மேட்ச்ல இருக்கானே தெரியல ப்ரோ. நான் ஒரு பால் கூட எடுக்கல ப்ரோ. அவன் ஸ்டாம் கிட்ட பால் போக மாட்டீதா இல்ல ஸ்டாம் வந்து மேட்ச்ல காணமான்னு தெரியல. Uncompromising. Well, that had the makings of something quite promising, but it's fizzled out into nothing. And here's Cruyff. And that has kept the keeper on his toes. Well, it didn't quite come off this time. Like Singam Surya Amaya Krishna ana World Cup inime. This team know how to counter and they'll be looking to do it every chance they get. STAM பார்த்து பயப்படுறாங்க போல. Chelsea with the corner. நண்பர்களே இதுதான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸ்டாம் கிட்ட பால் போ, ஸ்டாம் ஹெட்டிங் பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஸ்டாம் ப்ரோ, ஸ்டாமோட ஃபர்ஸ்ட் கோல் பை ஹெட்டிங் ப்ரோ. என்ன வாக் ப்ரோ இது? Oh my god, what is bro? First goal by STAM. STAModa heading. Unbelievable. So well played, Peter. Did a great job keeping sight of the ball. Made a classic move and made it perfectly. It's become a case of men against boys. Cruyff has his eye on that match ball.
Well, I think he's got a great chance of ending up with a match ball, provided he doesn't get too carried away with his own personal target now. As long as he keeps AD working for superstar his team, STAM. he should be fine. And the dancer. Moving this forward. And this is Batistuta. நாயா வரிசையா விடுறானுங்க கோல. அவ்வளவுதான் பிசி. இனிமேல் மெம்பர்ஷிப் லைவ் என்ன போதும் அடி அடின்னு அடிப்ப. யாயாயோ இப்போ டப்புன்னு யாராவது சாட்ல கேக்குறானா இதுக்கு முன்னாடி மட்டும் நீ பிசியை நீ போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருந்தானு அப்ப என்ன பண்ணுவீங்க முஸ்தபா? ஜஸ்ட் ஃபார் ஃபன், டோன்ட் டேக் இட் சீரியஸ் முஸ்தபா. Come on மக்களே, 9 more likes to 30 likes பாருங்க. லைக்க ஒன்னு போட்டுட்டு பாருங்க மக்களே. Let's go. முஸ்தபா லெஃப்ட். ஐயா மேக்ஸிமம் ரொம்ப கேவலமாலாம் அடி வாங்கல. ட்ரா தான் பண்ணிருக்கேன். ரைட்ரா டே. Substitution for Brazil. Number 21, Batistuta. That's a poor throw that, tipped off with relative ease. ஓ எனக்கு தாமஸ் ஏதோ சூப்பரா பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு. Really nice passing. So Jim, is that the manager telling the forwards that they must stay forward for now? Well, I think he just is concentrating on the shape here, and he wants them to press as high as they can and get in the right position to do that. Man சேசிங்க நான் தான் கிளம்பு. நல்ல ஃப்ளேயர் தான்ப்பா. சும்மா நல்ல ஃப்ளேயர் தான்ப்பா. என்ன கொஞ்சம் வாய் தான். And here's Neymar. பாத்தீங்களா இல்லையா மச்சான் ஸ்டாம் ஸ்டாம்னு ஒரு வாயில் ஸ்டாம். And intercepts. And it's Neymar. It's Neymar. ஸ்டாம் ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடு பிசி. அப்போதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். சூப்பர் பா எம்கே அருமைடா. Vinicius Junior going face to face with his great rival. And he cuts out the supply. Schneider, so look and plays it forward. Now it's Cristiano Ronaldo. Adams. Rijkaard. பிசி கமெண்ட் பாரியா தோரேம் சமச்சி. Spread out to the left. Here's found the way through. என்ன கமெண்ட்யா? No chances there. ஓல்ட் ஐடியில வேணா நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கலாம். பட் நியூ ஐடி நீ வாங்கல. எத்தனை மேட்ச் ஆடி இருக்கான் நியூ ஐடியில? உஸ்மான் டெம்பலேனா சும்மாவா? ஓஜி கிருஷ்ணா இஸ் பேக். நண்பர்களே ஸ்டாம் கிட்ட இருந்து ரெண்டாவது கோல். ஓய்யோ சே ரொம்ப அப்படி போட்டேன் ப்ரோ. ஆனா பாவம் ப்ரோ எங்க இருந்தா ஹெட்டிங் ஓடுறத எங்கேயோ படுது எங்கேயோ வாங்கி கோல் விடுறான். பாவம் ப்ரோ ஒன் மேட்ச். முஸ்தபா பண்றதெல்லாம் பாருங்க ப்ரோ. வரையும் ஒரே மேட்ச் தான் நியூ ஐடியில் ஆடி இருக்கான். அந்த ஒரு மேட்ச் டிரா புடிச்சிட்டான். நான் பண்றான் பாரு. உர்ராடே நீ தாண்டா ஃப்ளேயர். நீ தாம்பளே முத்து நீ தாம்பளே. முஸ்தபா கரெக்டா சொல்லு. இப்போ வந்து நான் ஒரே கோல் தான் அந்த மேட்ச்ல அடிக்கணும். அந்த மேட்சை வின் பண்ணோம். அந்த ஒரே கோல் பீட்டர் செக் கிட்ட இருக்கணும். கரெக்டா இதானே ரூல்ஸ். கரெக்டா? ஆமா அதான் சேலஞ்ச். ஓகே நண்பர்களே, முஸ்தபா கிட்ட இருந்து ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரே கோல் தான் அடிக்கணும். அது பார்த்தீங்கன்னா பீட்டர் செக் தான் அடிக்கணும்.
ஆனால் அந்த ஒரு கோல் வின்னிங் கோலாக இருக்கணும், ஒரே கோல் தான் அடிக்கணும்னு இருக்காப்புல. அதனால் நம்ம ஓலிவர் கான் பேக் டு த டீம். பீட்ரு செக்கை வச்சு கொக்கால அடிக்கிறேன், கலப்புறேன். பிசி லேட் டு த ஸ்ட்ரீம். என்னையா ஸ்பின் பண்ணியா? ஆமே மார்னிங்கே ஸ்பின் பண்ணிட்டேன் வருண் ப்ரோ. கை பரபரந்துச்சு. ஒரு 12,000 காயின் என் சாபத்தோத்த வாழ்நாள நாசமாக போயிடலான்னு கொனாமி சுத்தினேன். ஆப்போ ஒரு கோல் அடிச்சா கூட சேலஞ்சு ஃபெயில்டு தான். ஓகே முஸ்தஃபாண்ணா, நீங்கள் சொன்னால் கரெக்டு தான். ஒரு கோல் தானே, நான் பார்த்துக்கிறேன். BC2 லாஸே பண்ணல ஒரு மேட்ச், அதான் ட்ரா வித் கிராஸ் பேம். ப்ரோ பாஸ் ப்ரோ, நீனா வேற மாதிரி நீனே. டிகே மெஸ்ஸி வச்சு மஜாவா இருப்பானியா? யோகி ஆல்ரெடி இது வேற ஜிகே வச்சு ஸ்கோர் பண்ணுறதே கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை தான். ஓடவே மாட்டானுங்க, ஒரே இடத்துல நவந்துட்டு இருப்பானுங்க. பையன் 180 சென்டிமீட்டர் இருக்கான். இரு, கார்னரில் ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பா. இங்கே இருக்கான் பீட்டர் செக். கேப்பிலோ வச்சு கோல் போடு, ஸ்பாட்டு 10K சூப்பர் சாட். ரைட்ரா டே. ஐயா ரொனால்டோ ஜிகே ப்ரோ, இதெல்லாம் நீ சேலஞ்சில் சொல்லவே இல்லையா ப்ரோ? நான் முஸ்தபா மாற்றி பேசுறதுனா என்ன கதை? எதுனா கோலும் வாங்கக்கூடாதான், பீட்ரு செக்கை வச்சு ஸ்கோர் பண்ணுமா? எல்எக்ஸ் டிராகோ ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம், நியூ சப்ஸ்கிரைபரா? சும்மா சொன்னேன்யா, அந்த பயம் இருக்கட்டும். வர எல்லாரையும் மேலே போட்டு வர்றான். கிருஷ்ணா பேக் கம்ப்ளீட்லி. ஆப்போ டீம். எஸ், தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். ரெகுலராக வாங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் போடலன்னா அப்படியே ஒரு லைக்கை ஒன்று போட்டு பாருங்க. எப்படியா இருக்கான் பீட்ரு? இன்னும் பெருசாக தெரில, ஏதோ பயங்கரம் காட்டுற மாதிரி. அதான் ஒரு 50+ மேட்ச் ப்ளே பண்ணாதான் தெரியும் புள்ள எப்படி இருக்கான்னு. சப்போட்டா சீசன் இல்லையா அப்போ? யோ கிருஷ்ணா, இந்த ஜோக்குடா அப்படியே ஒழிச்சிடணும். வேணானா வாட்டர் மேல தரோம். மைக்கேல் ஆர் செக்கு ப்ரோ? இப்போதைக்கு வெயிட் தான் அது. செக் மைக்கேல் தான் ப்ரோ. பீட்ரு செக்கு இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல, பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. ஒரு 1 or 2 daysல தெரியும் உள்ள வேலைக்கு ஆவானா மாட்டானா. So we're up and running. Giorgio Chiellini, Jim. Now there is a defender who loves to defend. Yeah, and come on மக்களே, புதுசா நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்கறேன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்க. லைக் போலனா ஒரு லைக்கை ஒன்னு போட்டு பாருங்க. லெட்ஸ் கோ ஃபார் 30 likes. I personally like to see him paired up with some ball playing defenders. His distribution is decent, but you want him to focus on the main task, which is defending, and that he loves. Shit. Go it again. Make sure that's not getting through. Now it's Neymar. Oh, now here's an interesting matchup. Well, there is a look that says it all. A piercing stare. Clearly is miffed, having made the run and not get picked out. Look at the space here. யோகினி இன்னும் He did well there. வாங்க ப்ரோ, ரியல் நூப் வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தலைவா. வணக்கம். Size really matters and it's time to make it வர்த்து வர்மா வர்த்து ஆரா 10க்கு 10 எத்தனை ஒண்ணே எத்தனை மத்தே. That has been knocked clear. பாவம் மச்சான் ஸ்பீட்டர்ஸ் மைக்ல ஓட விட்டுறானே. Have the chance to go the other way. மச்சான் வர ஓடவே மாட்டான், ஸ்பீடே கிடையாது அவனுக்கு. சுத்தமா ஓட மாட்டான்.
but well dealt with. Well, that was well positioned and well pinched. They can't hurt with their backs to goal. Cruyff. Chelsea are still to register a shot on target. As a matter of fact, a shot of any type. Pretty Bro, robust defending. நாயா டாமஸ் வேற மாதிரி காட்டுறான். Jarring tackle, but apparently nothing wrong with it. And that interception was most necessary. That's great positioning. So good from him. Messi going face to face with his great rival. And the flick seems to... Bro. Challenge முடிஞ்சா? அவ்வளவுதான் போ. Really clever. பிசி பலாட்டியா? என்னடா புரியல. என்னடா ஏதோ பலாட்டி உப்பு டீன்ற? போயா. கான் பெட்டர் ப்ரோ. அவ்வளவுதான். போ. இருப்பாது எனக்கு. ஐயோ அவசரத்துல ரொனால்டோ டீம் உள்ளே போட மறந்துட்டேன் ப்ரோ. நான் பண்றது ப்ரோ இப்போ. ஆறாம் 10க்கு 10 ஆறாம். நாளைக்கு நக்கிட்டு போச்சு சேலஞ்ச். கேண்டோனா இருக்கு. குடி வினியை வச்சு பார்த்துக்கலாம். Chelsea choosing to make the first change. Well, this could be an indication that the team are setting themselves up for the counter-attack here, Peter, and he is very good at that type of thing. Al Hilal have fired themselves in front. Yeah, and just as the manager's been reminding his players, this is the time where they can't afford to let their focus slip. He's got away. Foul and a free kick. ரொனால்டோ வெளில வச்ச. அதான் மச்சி மறந்துட்டேன் ரொனால்டோ எடுத்துட்டு வரதுக்கு. He knew what was coming. நாம தூக்கி டைரக்டா வெளில போட்டோம் ரொனால்டோ. அவர் செஞ்சு விட்டேன். சலாவா தர்ஷன் கோகுலே நீ சலாவை தவிர யாரும் சொல்ல மாட்டற. அப்போதானே மேட்சுக்குள்ள இருக்க மாட்டேன். Great chance here from position A1. This the perfect chance to extend the advantage. அப்போது கோல் பண்ணுவான்ற. It's loose now and they want to get it back. He's found a way past. There's a beautiful simplicity about this contest. Willing running on one side, dogged defence on the other. Chelsea are opting for an early change in personnel. They've decided against waiting until half-time. O'Shea is one of those players who's known for reading the game better than anyone. Nothing wrong with that tackle. Ball won cleanly. Caicedo. 2 added minutes has been indicated. Ah! Oh, good read. That was well played. Well stopped. It's anyone's bro, ball எப்படி now. டிஃபென்ஸ் பண்றான்? A really close save and the last action of the first half. இருந்தா எடுத்துக்கோங்க இது. No shortage of industry or intent thus far. A little inspiration and inventiveness perhaps the only things lacking. Well, let's not beat about the bush, Peter. It's been fairly flat bro. and the support have had little to cheer about. So an awful lot of questions have got to be asked and the answers need to be delete found in a hurry. இந்த ஜோக்னா delete பண்றது தயவு செஞ்சு. உன்னோட இதுல இருந்து delete பண்று. புலிட் சிஎஃப் வினி எஸ்எஸ் போடியா? இல்ல மாத்திட்டேன். உங்களுக்கு மைக்கில் ஒன்னா இப்போ கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை இப்போ நம்மளுக்கு. Come on மக்களே, 8 more likes to 30 likes போறீங்க. பிசி சலா ஒன் மேட்ச். யோ கம்மனரியா நீ வர. மெஸ்ஸி வர ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இப்போதான் நல்லா விளையாடிட்டு இருக்கான். அதை நான் கெடுக்க விரும்பல மெஸ்ஸி மாமா. Here we go again then. Well, I think in these circumstances, it's all about how to adjust the balance of your team. I mean, you want to get back in it as soon as possible, but without leaving yourself too open. He's in a great position here.
No way through, so back it comes. Well, here's a man adored by many, even deified by some. Now it's Vinicius Junior. Super. Looking to play him in. Great ball, and he's in here. Bro! This time, யாரு bro அவன் கீப்பரு? யோப்பா என்ன சேவ் தல அது? themselves an equalizer. And that ஒக்காலி comes as a dude. very welcome relief. Now let's see who's got what it takes Bro, to யாரு bro seize அவன் the கீப்பரு? initiative from here. Sharp, simple, satisfying. He just Bro, knew bro what was இவன் on. பேர் என்ன? That's டப்புனு really ஸ்ட்ரைக் ஆக good மாட்டேங்குது. anticipation சரியான too, சேவ் Peter. bro. Just instinctively knew where the ball would வா. be and where he needed ஒரு to put நிமிஷத்துல himself. எனக்கு பேதி வந்துடுதுல. அபாடி. ஐயா. Substitution. நியூ தாமஸ் பாரியா. Now some movement on the bench, and we are going to see a change. Yeah, I think he's been told to play that role of the tactical pivot, spraying the ball about sometimes, driving it forward from the middle of the park. That has certainly made things interesting. அபாடி முடி வச்ச அபாடி bro. ஜாவான ரிஃப்ளெக்ஸ் அந்த இடத்துல எதிரே பார்க்கல. அப்படியே ஆடி போயிட்டேன். Well, it is plumb centre, but it is a fair way out on the very cusp of credible shooting range. வர்த்து வருமா வர்த்து பிசி ப்ரோ சேலஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவீங்களா? அட போயா காண்டாகுது ஓடவே மாட்டான். Number 9, Fernando Torres. Coming on the field is number 20. நீ அது நடுவுல கூட போட்டு ஆடுறமானா அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து ஆடுறது கஷ்டம் அது. அதான் சேலஞ்சுன்னு கேட்டா. அதாம்லே வர்கீஸ். And at least he kept it on target. It was worth a go. Al Hilal are looking to play on the counter here, aren't they? Well, I think it's pretty clear they've changed their shape, certainly when defending at least, because they've got to be ready to hit them hard on the touch. Bro, என்ன bro இது? To the lead once more. That is so good, such sharp skills and such a delicious finish. It's beautiful poise. I mean, most players in that position, I think, would probably fluff that, but not this fella. And very quickly, the substitute made his mark. That's just as the manager would have seen it, an impact sub. யா சேலஞ்சுனா டஃப்பாக தானே இருக்கும், இல்லை அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. இரு அடுத்த மேட்ச் பண்றேன் இரு. Chelsea perhaps contemplating their next change here. Al Hilal finding their passes. That looks a decent ball. This is Messi. பாத்தியால தாமஸ் மாமா. A lot of space here, a real opportunity. Pressure coming in from all directions. Al Hilal can't breathe again. Just simply brilliant defending. They were outnumbered, but he still came out on top. It's made its way through. Check be like, ஆனா இது Al Hilal have their second corner now. ப்ரோ என்ன ப்ரோ இது? இவனா வந்து ஹெட்டிங் அடிக்கிறான். யோ என்னயா நடக்குதுங்க? இல்லைனா கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர். பீட்டர் செக் வச்சு கோல் ஸ்கோர் பண்ணணும், பட் அந்த மேட்ச் வின் பண்ணணும். Al Hilal go 2 up and into a position of real strength. Well, that's pretty much sealed it now, and surely, Peter, we're not going to see any complacency after that. Showing good feet. Out to the left it goes. Vinicius Junior. Vinicius Junior will not want to lose out here, not against this opponent. That's a good block, but at the expense of the corner.
Cleared without hesitation. Vinicius Junior, good driving run. Rijkaard did just about enough to come out on top there. Neither party overly willing to transfer. அட போங்கடா. வாங்க சரண், வணக்கம், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். எப்படி இருந்த மேட்ச் எப்படி மாறுதுடா டி. There was to be, and that's it. And with that, it's time for me to thank Jim Beglin and to wish you a very good evening. பீட்டர் செக் பத்தன வெறுப்பாதுடா. யா சேலஞ்ச் பண்றேன் ப்ரோ பண்றேன். இந்த மேட்ச் நான் மெயினாக பண்ண தப்பு கிருஷ்ணா ரொனால்டோ டோட்டலாக வெளில தூக்கி போட்டது தான். வருமா வருத்து. பிசி ஆன் கோல் கீப்பர் நோ லைக் ரொனால்டோ உள்ள வைங்க. வெஸ்ட் வாங்க சரண் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். இஎஃப்ஆ சேலஞ்ச் தலைவா அது. அவுரா பாவா. பிசி see my comment. பிசி ஒன் சேலஞ்ச் டேக் ஃப்ரீ கிக் வித் ஜிகே அண்ட் ஸ்கோர் வித் ஜிகே. ஓகேவா? ஃப்ரீ கிக் கிடைச்சா ஸ்கோர் ட்ரை பண்றேயா. வணக்கம் பாலா சார், வணக்கம் ப்ரோ. சரண் வணக்கம். Oh, what a sight this is. The colour, the choreography, the camaraderie. The fans have pulled out all the stops to make this a monumental occasion. ஈஸி, எனக்கும் பெனால்டிக்கும் ராசியே இல்லை. அப்போ colour and passion just oozing from the stands here. These fans love their football, and we're about to be dished up a feast of it. So it's away we go then. Giuliano Belletti will undoubtedly have a very busy game here, Peter. He's good going in both directions and has a very impressive engine. One of those who's become a cult hero for every club he's represented. Famously, of course, 3 years in Catalonia and 1 goal, the winner in a European final. Yeah, well, who could forget that? But first and foremost, I see him as someone who always puts in and on a shift. He'll do everything his manager asks him to do and will ஓடவே மாட்டான் ப்ரோ. செக் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கான் ப்ரோ. Baresi promptly onto that, and that is that. Cruyff, and this is Hullet, engages and forces him off the ball. Van Bouten, defending his corner stubbornly, stood up very well to his man. Long ball by the goalkeeper. Quarter of an hour played. Well, it just petered out. No penetration at all, having had a great deal of the ball. Yeah, we're actually currently watching a contest of insipid probing. The only way is up, I hope. Tries to play it through, and that could set him on his way. He's shifting through the gears here, and the shots! ரிவார்ட் எவ்வளோ பிசி தெரியலையே. ஆனால் பார்த்து பண்ணுவான் நம்ம முஸ்தபா. Zanetti cuts it out. Pedri, a player so deservedly decorated with praise and glory. Rummenigge. And he was quick to react. And he's managed to get rid. பிபி டியூன் பாய் எதுக்கியா பிபி டியூன் பண்ணோம்? ஓ ஹெட்டிங் நல்லா பண்றாயா செக்கு.
Messi. Check here's on Check. செக்குக்கு ஸ்டாமினாவே இல்ல ப்ரோ. Looking to be a menace in the final third. Tries to pass it through. A header! Goal! ஏதோ வந்தான் கிரைஃப் அடிச்சான், ஏதோ பண்ணிட்டு போயிட்டான். ஏன்னா என்ன கதனே புரியல. ஏன்னா எப்படி இது the finish sumptuous. Well, it's an example of counter அங்க இருந்து விட்டாங்க கிராஸ். எப்படி ப்ரோ இது ஃபர்ஸ்ட் பாஸ்ல தட்டு போறான், அப்புறம் ஜிகே ஹெட்டிங் பண்ணுவான்ல. அட போயா. செத்துட்டான்யா பீட்ரு. யோ முஸ்தபா, சேலஞ்சும் வேணாம், ஒரு இலவும் வேணாம், கம்முனு நீ கொஞ்ச நேரம். வாங்க விஜய் ப்ரோ, வணக்கம், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். If you finish my challenge, MK bro will give you reward. Right. Chelsea choosing to make the first change. Cristiano Ronaldo coming on to a rapturous reception. It is the moment we've all waited for. It's a wow moment. Now that's the sort of change you don't see every day. So we have the first goal. Main ID pack opening. ஆமா சரண் ப்ரோ. 12,000 காயின். They'll be wanting another as soon as possible. Chelsea with their first corner, the first in the game for either side actually. ஐயா செக்குக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஆமா என்ன பண்றது, ரெக்கார்ட் பண்ணியா ஸ்டார்டிங் மட்டும் தான் மச்சி ரெக்கார்ட் பண்ண, அதுக்கப்புறமா சுத்தினது எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஸ்டார்டிங் அந்த 5,600 காயின் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணேன் ப்ரோ. ஸ்டாம் Kedri with the clearance. Roberto Carlos crosses it in. Defending of the desperate variety. And he stands tall, impenetrable. There will be 1 minute Rummenigge. time. That is lovely. That's gone loose. The treadmill running for check. He made it happen. Squeezed through with shit. பாவம் சீட் பீட்டர் மாமாக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஒழுங்கா ஓலிவர்கான் போட்டு ஆடிடலாம் ப்ரோ. முஸ்தாபானாலே 2 மேட்ச் தோக்குறோம் ப்ரோ இப்போ. ஏய் இது மாதிரி சேலஞ்சே கிடையாதுடா அப்படா. பிசிஐடி நான் பண்றது ஒழுங்கா F2P இருக்கும் போதே நிம்மதியா இருந்தேன். There's the start of the second half. Well, I think they have to be positive despite the scoreline. The one thing they don't want to do, Peter, is give away an early goal. But they can't afford to get too cagey either. So attack with real devilment, go for that goal and see if they can unsettle them. ஸ்மார்ட் அசிஸ்ட் டிவிடிங்களா இருக்கானுங்க ப்ரோ எல்லாம். They could break here. Troyf. And he's there to belt it away. Nicked it back promptly. Barcelona needed that. They really needed it. Well, that tackle was immense, and so was the relief. The great escape. And that's the end of that. It all started well enough. Being F2P is not easy, BC. Being paid to win is not. Cruising away. The squad பார்த்து clear mercilessly exploited. They were absolutely lethal. Well, a little more decisiveness on the ball and that probably wouldn't have happened, but still it was very well played. Great pressure. PKல போட்டு செட் பண்ணியா டீம்ல. 3-0 and things are starting to look awfully cozy. Chelsea perhaps wondering what the best time is for their next substitution. பாப்போ நினைச்சிருப்பான். Looking for எஸ்ஏ டிவிடி பொட்டைங்க ப்ரோ அவனுங்க.
Yeah, they were looking for a counter attack. எதுக்குடா பொஃபானு பி மயிறு மட்டனு? Now it's Luis Suarez. Now it's Messi. The pressing's intense and it's paid off. He's found a way past. And the finish! ஃபைனலி பீட்டர் செக் சேவ்டு. And that is மச்சி a சென்னையில truly விசிட்டிங் outstanding பிளேஸ் save. இருக்கா? Didn't quite come off பீச் this time, தவிர. Peter, but that's a warning to the opposition. விசிட்டிங் This ஸ்பேஸ்னா team ஜூ know how to போயா? counter and they'll be வண்டலூர் looking ஜூ. to do it every chance they get. வண்டலூர் ஜூ போ, எம்ஜிஎம் விஜிபி போ, ஜாலியாக என்ஜாய் And he's பண்ணு. there to clear it. அவர் தான் தெளிவா சொன்னாரு பிரவீன் ப்ரோ, பீச்சை தவிரன்னு அவர் தான் தெளிவா சொல்றாரு. Caicedo. And he's had it. Keeper's not concerned by that. He just didn't catch that one right, and he knows it. அவர் தான் ஆஃபீஸ்லேயே முடிச்சிட்டாரு. வண்டர்லாண்ட் இருக்கு சென்னையில். ஆமாயா, வண்டர்லா திறந்துருக்காங்கயா. Half an hour gone in the second half. Nice try, but he wasn't buying it. Now it's Luis Suarez. Messi. Oh, he's been flattened there. Messi was alert to the possibilities, but in the end it's fruitless. And this is Messi. He's picked his way through. Oh, it's a great ball here. இட்ஸ் அ பெனால்டி. பிரியாணியில் penalty. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Chelsea Exactly, have beef. themselves a என்னையா chance 3-0 from the என்ன spot. கதை? அப்படிதான். வாங்க ப்ரோ, வணக்கம் ஃப்ரம் இந்தோனேஷியா இந்தியா. வணக்கம் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் தெரியா. யா வேற சேலஞ்ச் பண்றியா? இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏதாவது ஒன்று பி மாதிரி சொல்லுவேன். ஜிகே வச்சு பாஸ் போட்டு இது பண்ணுவேன். That is precisely what he showed. You know, he would have been embarrassed had the keeper. ஐயோ, ரொனால்டோ காலை வச்சிக்கிறான் ப்ரோ. ரொனால்டோவை காணோயா? ட்ரீட்மெண்ட். So just back from treatment. or Okay. is there a way back from here? Expertly cut out. Really nicely done. வெல்கம் 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 ப்ரோ. அர்ஜில் வெல்கம் வெல்கம் வெல்கம். It's their second corner of the game. That has been knocked clear. And now a sudden chance to counter. And it's Phillips. And he's worked it through. And the whistle's gone. Presumably for offside. நம்ம சேலஞ்ச் பை முஸ்தபா. ஐயா இப்படி என்ன பேதியில போவா. இதுக்கு மேல ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நீ இந்த முஸ்தபா பையனாலே தொடர்ந்து 2 மேட்ச் தோக்குறேன் ப்ரோ நானு. And that's it. So just time for me to say thanks to Jim for his wisdom. ஐயோ, டீம் மாத்த மறந்துட்டேன் ப்ரோ. ஐயா, ஸ்ட்ரைக்கரை சிபியில் போட்டு சிபியில் இருந்து பிளேயரை ஸ்ட்ரைக்கரில் போடு. 1 கோல் மட்டும் ஸ்கோர் பண்ணு. லாஸ் ஆனது கூட பரவாயில்ல. ஆல்ரெடி 1 2 லாஸ் ஆகிட்டேன் நான். திரும்பி அமெரிக்காவே போயிடு சிவாஜி. ஆங்கலோ கேண்டே. செக்குக்கு கஸ்டம் இல்லை ப்ரோ, ரெக்கமெண்டட் தான்.
Castacota. ரியல் மேட்ரிட் வச்சு ஆடி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஒழுங்கா ரியல் மேட்ரிட் வச்சு இது பண்ணிடலாம் போல. ரொனால்டோ எப்பயா 15ஆம் நம்பர் வாங்கினா? மெஸ்ஸி 10 கரெக்டாக இருக்கு. யார் ஐடி? ஏன் ஐடி தான் ப்ரோ. பில்டப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. Avala, Avala, I see, Avala, I wanna tell, Avala. ப்ரோ கரெக்டாக சொல்லனா, டிஸ்ட்ராயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிச்சுட்டு வரானா அதை போயிட்டு வாங்குறது தான் அந்த டிஸ்ட்ராயரோட வேலை. பில்டப் எப்படின்னா ஹோல் பண்ணி பின்னாடி வெயிட் பண்ணுவான் அவன் வர வரைக்கும். டிஸ்ட்ராயர் அதனால தான் ஒரு பில்டப் ஒரு டிஸ்ட்ராயர் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஒரு பில்டப் வந்து அடிக்க போகிறானா அந்த ஸ்ட்ரைக்கரை பின்னாடி இருந்து வெயிட் பண்ணி பாலை ரிசீவ் பண்ணி அப்புறமேட்டு டி பாக்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறமா அவனோட அக்ரெஷனை காமிப்பான். அதுதான் அந்த பில்டப் போடுது. ரொம்ப மேலே ஏற மாட்டான் பில்டப். நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே தான் நிற்பான் மோஸ்ட்டாக. அதனால தான் ஒரு எப்பயுமே உங்களை வந்து ஒரு பில்டப்பும் அண்ட் டிஸ்ட்ராயர் வச்சு ப்ளே பண்ண சொல்கிறது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும்னா நீங்கள் 2 பில்டப் வச்சு கூட ஆடலாம், 2 டிஸ்ட்ராயர் வச்சு கூட ஆடலாம். This is the simple explanation. Okay bro, super. மான்செஸ்டர் யுனைடெட் வச்சு ஆட போகிறோம் ப்ரோ. ஆனால் we will play with Arsenal. மொத்தம் எவ்வளோ பிளேயர்ஸ் ரிமைனிங் ப்ரோ? ஒரு 3 பேர் தல 13 பிளேயர். இது 13 பிளேயர் தான். எக்ஸ்பீரியன்ஸான கலர் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தால் நீங்கள் வைக்கிறது தான் டீமு. இந்த டீமுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் ஆடுவோம். ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். லக்கு தான் பிசிக்கு. சூப்பர்ப்பா சூப்பர். சேலஞ்ச். யோ அட போயா, தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கேன், வெறுப்பாது. கார்னரில் தான் சேலஞ்ச் வேணால் பண்ணலாம். ஸ்டாமை வச்சு தள்ளி விட்ருவேன். லக்கி மேன் பிசி ரைட்ரா. ஓகே
எம்கே 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 எம்கே. இந்த பக்கம் போட்டா ஸ்டாம் ஆட மாட்டான், இந்த பக்கம் போடும். ஓ மை காட், ஆப்போ வித் கோலர் கோலர் ஜோலா. சரி, கார்னர்ல அம்பேர் மொட்டை வச்சு கோல் அடிச்சா 1K சூப்பர். யோ ஏன்யா ஏம்லே எப்படி படுத்துறீங்க? ஸ்டாம் விசஸ் கோலர் பார்க்கலாம் ப்ரோ. நல்ல ஒரு just about இது reaching ப்ரோ. a crescendo here as these two sides கோலர் get ready விசஸ் to ஸ்டாம். lock horns. This is football at பீட்டர் its செக் விசஸ் finest. பீட்டர் மைக்கேல். சாரி, பீட்டர் செக் விசஸ் Have a கேசிலஸ். look at this. It is what you anticipate here these days in London North 7. An undulating red and white wave, an Arsenal wave, which envelops the team. Well, if you did just miss it, we are up and running already. Well, you know, Peter, the brains of this particular team's operation is Pep Guardiola, someone who can dictate the tempo, and his appreciation of the game is a step above most. Oh my god, செக் விசஸ் And he கோலர். looked every bit the assured keeper கொனாமி there. விசஸ் பிசி. Really மேன் மார்க் looked பண்ணியா sharp there, என்ன didn't he? ஆகுதுன்னு That's பாப்போம். very well played. அதுவும் கரெக்ட் தான். மேன் மார்க் பண்ணியாச்சு. மீன் வாசனை தான் வருது. அதான் வர மாதிரி இருக்கு. என்னடா பண்ற? What if Oppo thinks BC turning on smart assist, hence Oppo will turn on smart assist as well. And we have our Yo very yo, first நீ goal. வர ஏயா? டாம் கிட்ட இருந்து ஒரு கார்னர் கோல் பாருங்கயா. இல்ல புலிட்டுக்கு போயிடுச்சு. Zola is there and he can get that clear. ரைட்டா கொஞ்சம் மேல போட்டேன் ப்ரோ. And now a sudden chance to counter. And he's forced to go back. And it's Guardiola. Guardiola tries making a foray down the right. No, he wasn't being taken in by that trickery. பெஸ்ட் ஜாபி அலன்சோ ஃபார்மேஷன் சொல்லுங்க ப்ரோ. குவிக் கவுண்டருக்கா ப்ரோ? Totti will not குவிக் want to கவுண்டருக்கு lose out ஆல்ரெடி here. வீடியோ Not ஒன்று against this போட்டிருப்போம் பாருங்க ப்ரோ, opponent. அதை வேணா செக் பண்ணிக்கோங்க. Looking to play him in. No, that's been intercepted. No 4-3-3 goals as yet. சூப்பரா இருக்கும். 4-2-1-3 நல்லா இருக்கும். Totti, looking for 4-1-2-3, options for movement. 4-3-3 Cruyff, of course, a எல்லாமே dribbler ட்ரை of பண்ணி பாருங்க. outlandish ability. And it's Totti. Picks out British had a shot. And he's done it. Oh, beautifully dispatched. There was no reaching that. Well, Peter, I think the keeper knew straight away he was never going to get to it. Pumas have broken through. It's 1-0. Well, I'd remind those players, Peter, that concentration will be key for a while now, as you don't want to hand the momentum straight back to your opposition. Guardiola is the team's great visionary. Neither of these two want to come off second best. That's good play. Guardiola making good progress on the right-hand side. Roberto Carlos was on a run down the left wing. Referee has resisted the temptation to go to his pocket. இன்னைக்கு It's நாளே just a சரியில்லை stern போலயா அவனுக்கு, lecture. அதுதான் எனக்கும் தோணுது. இன்னைக்கு நாளே நம்மளுக்கு நல்லா இல்லை போல. ஐயா டாப் 5 அது போட்டிருக்காரு பாருங்கய்யா, டாப் 5 குவிக் கவுண்டர் ஃபார்மேஷன். 4-3-3னா விங்கர்யா, LWF RWF. 4-3-3 அப்படின்னா 2 பாக்ஸ் டு பாக்ஸ், சென்டரில் ஒரு ஆங்கர் மேன், மேலே ஒரு சென்டர் கோல் போர்ச்சர். LMF RWFல ப்ரொலஃபிக் விங்கர் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு, ஆர் ஹோல் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். Arsenal are really in a position where patience and prudence will serve them best. Time's on their side. Last-ditch defending, but that'll do. And he's... கர்சிடா உள்ளாடுறா. It's a carbon copy of the previous miss.
Well, the breakthrough hasn't come yet, Peter, but you do feel they're upping the ante here. They'll get the reward if they can stick at this. ஆன்டி கீண்டின்றான். Somewhat off target. Roberto Carlos. Arsenal looking to pass their way through. இவன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஸ்மார்ட் அசஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாசஸ்னா. Arsenal truly have no need to panic. They can reassess at half time. And that interception was most necessary. He read that really well and stopped it. Into the final 5 minutes of the first half. Guardiola defending his corner stubbornly, stood up very well to his man. இதுதான் எனக்கே சந்தேகமா இருக்கு. Oh, good read. That's great positioning. So good from him. Guardiola. And here's Mohamed Salah. He's felt ஓ that. டாக்லிங்னா சூப்பரா இருக்குயா. He's just said play on. புலிட்டுக்கு நிறைய ஹேர் இருக்குது. The first 45 minutes are up. So a steady, Yo, solid, MK. more than satisfactory first half. They've got the lead, குசும்பு and தான் that MK. gives them something to build on after the break. கார்லிஸ் புயல். Obviously, things are not good, Peter. It seems the team were just a bit too busy. எம்கே அண்ணாக்கு ஒரே குசும்பு தான். Too tentative. They have to improve and make it fast. கமான் மக்களே 3 more likes to 30 likes. எல்லாம் லைக்கா ஒண்ணு போட்டுட்டு பாருங்க ப்ரோ. ஜெய் மாமா ஏல போட்டேன் பிவிபில ட்ரை இருக்கேன். இல்லனா எனக்கு விளையாடவே வெறுப்பாகுதியா. எப்படியா விளையாடுறீங்க? கட்டிப்பூடி என்ன கட்டிப்பூடி கட்டி 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 கட்டிப்பூடி டொண்டடாய். Substitution for Arsenal, number 25, Caicedo. So off we go once more. Well, I think in these circumstances, it's all about how to adjust the balance of your team. I mean, you want to get back in it as soon as possible, but without leaving yourself too open. Vinicius Junior, number 21. Now it's Vinicius Junior. Pass is coming off in quick succession here. Mateus conjures time and space where few can. Oh, this looks sharp. He's through, now is he in? Shot could be on. அப்பா நல்ல வேலை. கொனாமியோட ஸ்கிரிப்டான்னு பார்த்தேன். ஒரு சில நேரம் நம்மளுக்கும் ஒர்க் ஆகுதுப்பா. Right place, right time, and a fine instinctive finish. That's really good anticipation too, Peter. Just instinctively knew where the ball would be and where he needed to put himself. And very quickly, the substitute made his mark. That's What a comeback! What? The game is well and truly turned on its head. The movement so precise, the finish sumptuous. Look, if you want to be effective on the break, then the key element is always pace. That's what really rips defenses apart. And it's difficult to find an answer to it when it's applied like that. So we have a breakthrough. Now how will things develop from here? And things are much healthier in their favour. Bro, Mind what you, a you would Marcel have turn thought from that when the Valverde, last bro. one went in. Oh, he's been caught on it here. It's Valverde. Well, that defending is unapologetically persistent. It's almost personal, and it had to be. He's chosen to go back. Oh, it's a promising build-up. There's plenty of really nice passing. ஐயா டெனிஸ் இப்படி பண்றான். Oh, he's enjoyed that. He evidently loves the contest. Got to be quick to recover this. Threads one in. That's positional gold. The utilisation of space. Tries to crash through the challenge, but no. Funazunam really are showing all the necessary urgency, but it's potency they need. யோ நயா ஆஃப் சைட் தரான். This was gone, presumably for offside. கதறுது. அலக்கிரியப்பா. திரான மார்சல் டர்ன்ல அந்த இடத்துல. திரான மார்சல் டர்ன் பாஸ். கோல் நினைச்சேன் ப்ரோ. டெனிஸ்லி பயங்கரமா பண்றான். வணக்கம் தேர்ட் டைம் ப்ரோ வசீம் அப்துல் ப்ரோ சாரி ப்ரோ மேட்ச்ல ஒரே கான்சென்ட்ரேட்டரா அந்த பார்க்கல தலைவா சாரி
வசீம் அப்துல்லையா வணக்கம். Welcome to the stream, mommy. Welcome, mommy. Can now introduce the first of their substitutes. Oppo smart assist on செய்த தருணம். Can he get there? Pele. Mateus. That's very neat. Steaming on goalwards. What a Well, the movement is slick, the speed is slippery. The defence, though, able to hold on this time. This is Owen, and he's being shifted off it. Arsenal nearly finished it off there, but now it's a case of waiting for the whistle. மெஸ்ஸி அண்ணையா செக் போய் ஆமா தலைவா பேக் போய் செக். That's very, very good. You can't ask for much more than that. Mateus. ஸ்மார்ட் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டு முன்னால இருந்தே ஸ்மார்ட் அசிஸ்ட் தான் ப்ரோ போட்டானுங்கறான். டிவிடி பையன் இல்ல ஸ்மார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி டீம் வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் அசிஸ்ட் போட்டு ஆடுறான். இல்லர் யாரோ வச்சிருக்கான் ஸ்மார்ட் அசிஸ்ட். பிசி நான் பேக் வைப் பண்ணலாம்னு இருக்கேன். என்னையா சொல்ற? ஏன் ப்ரோ உன் டீம் நல்லா தானே ப்ரோ இருக்கு ப்ரோ. இவன் டீமை பாரு இந்த மாதிரி டீமை வச்சுக்கிட்டு புறம்போக்கு விட்டா பிளே கோலரு அப்பா இந்த டீம் வச்சுன்னு டிவிஷன் ஒன்றும் அடிக்காம இருக்கான் ப்ரோ வாழ்நாளில். பாவி சண்டாள பாவி ஸ்மார்ட் அசிஸ்ட் வேற நல்லாவே இருக்க மாட்டா. நாசாமா போயிடுவேன். எல்லாரும் இப்படிதான் பொட்டத்தனமா பண்றாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்றானுங்க? டிஃபென்ஸ் சரியில்லையா ப்ரோ? வசீம் ப்ரோ ஆனா இந்த பேக் வர்த்து ப்ரோ. இதுல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தாமஸ் வந்து கேவலமானதான் ஆடுவான்னு நினைச்சேன். பட் ஆனால் தாமஸ் வந்து சூப்பராகவே பண்றான். அண்டு நீ ஸ்டாமும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஹெட்டிங்னா ஸ்டாமு தான். இதுல ஆப்போ யூஸ் பண்றது எங்களுக்கு லாக் ஆகுது. மாமே ஒழிக்கணும் மாமே. ஒரு தீரு இந்த ஏப்ரல் மந்த் அப்டேட்ல தான் ஏதாவது பண்றேன்னு இருக்கானே கொனாமி. ஏதாவது பண்ணிட்டோம். ஒர்த்து தான் வசீம் ப்ரோ போகிறது. பீட்டர் செக்காக போகலாம். பீட்டர் செக் அண்ட் ஸ்டாமு 3 பேருமே நல்லா தான் இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு தாமஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்கான். டேக்கிலு இன்டர்செப்ஷனு எல்லாமே சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் ரெக்கமெண்டட் பிபி தான் போட்டு ஆடிட்டு இருக்கேன். கஸ்டமே இன்னும் சேஞ்ச் பண்ணல. கஸ்டம் சேஞ்ச் பண்ணால் ஸ்பீடு இன்னும் ஆக்சலரேஷனில் லைட்டாக 85 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் ஸ்பீடு அண்ட் ஆக்சலரேஷன் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஜிகே எப்படி இருக்கு போல ப்ரோ? இப்போதைக்கு எனக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் போக நல்லா இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா வந்து ஒரு சில கோல்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி கேவலமாக விட்றான். கையில் போட்டுனா உள்ளே போகுது. ஒரு சிலது போஸ்ட்டில் போட்டால் முதுகில் போட்டுனா உள்ளே போகுது. அதுதான் பார்க்கும்போது சமகாண்டாது. அப்டேட்டு வர்றது அப்போ தான் விட நியூ ஐடி கிரியேட் பண்ணி கூட போய் இப்போதைக்கு என்ன கேட்டேன்னா 50% நல்லா இருக்கான், 50% கேவலமாக இருக்கு. அந்த 50% பார்த்தா அந்த ஜிகே டைரக்ட் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அதனால டிஃபென்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஜிகே அந்த ஸ்கில் கொடுத்ததுனால. So bring it on. Hike expectation, emotion. The game yet to kick off. The excitement already after palpable. 1 week for ABC. Have Bang, a look bang, at banger. this. It is what you anticipate here these Baru days தான் in நல்லதுதான். London North 7. An undulating red and white wave, an Arsenal wave which envelops the team. And that gets things running. Jim, you've played in games of this nature. Who can make the difference? Well, Julian Alvarez, Peter, is a player
who I think is very intelligent with his movement. யா Often இவனும் he ஸ்மார்ட் அசிஸ்டா plays in the number 10 position. He just drops that little bit deeper to suck defenders out of position. And once he's done that, then he's capable of creative force in getting other people in behind. So there's an unselfishness to his game. Listen, the big names earn their reputations for precisely the reason we've just seen. They have a habit of making their ஓடு presence left felt. டே And here we are, early stages. He struck one, and he looks hungry for more. The movement so precise, the finish sumptuous. Arsenal are such an adept counter-attacking team. They produced something out of nothing there. நம்ம A few seconds மூவிலாம் was all it took for எடுக்கிறாரு them பிசி to convert a defensive situation into a goal, and it's very impressive. So the game's first significant moment, and it's come earlier than perhaps we anticipated. நெட் விடுதான் நான் உனக்கு Arsenal are looking to break at pace. Oh, now here's an interesting matchup. So just a one early goal to report so far, and the score is 1-0. Caicedo does really well to win the ball there. It's an imaginative pass. வா செம ஜம்ப் எடுக்கிறான் ப்ரோ Nicely intercepted. And the shots! And the keeper has reacted superbly there. Berbatov actually didn't do an awful lot wrong, to be honest. And we have our very first corner. Roberto Carlos with the short one. செமையா இன்டர்செப்ட் பண்றான் ப்ரோ Lovely neat pass. Arsenal are looking to go forward now. And that interception was most necessary. That's great positioning. So good from him. And that's been intercepted. He read that really well and stopped it. Now it's Pullet. Shin to shin, bicep to bicep, and he wins out. VEVERMAELEN gets across to intercept that. Roberto Carlos is one of the key ingredients in the team's attack. It's a really well-measured shit. ball. Pinged towards the front line. It's a searching pass. எனக்கு தாமஸ் ஆனா பயங்கரமா பண்ற மாதிரி Thumps it இருக்குப்பா clear. தாமை விடவே எனக்கு ஸ்டாமை விடவே எனக்கு தாமஸ் ஏதோ சூப்பரா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு Threads one in. Oh, that's a key interception. A reprieve, albeit perhaps momentary. Great vision. Picked out and the shots. ப்ரோ என்ன ப்ரோ இது ஸ்மார்ட்டஸ்ட் Themselves an equaliser. Well, it looks like we have ourselves a real game here now, Peter. They've been rewarded for their courage, for their attitude, for their application, and now they'll want another. No space, no problem. You just cannot stop him. Mateus Damn, demonstrated destroy great strength there. I mean, he really had to hold his man off and just create enough room for him to be வந்திருந்தா able to get the shot கதையே away. வேற And I think it's ஆமாயா just top டிஸ்ட்ரால play. தான் விட்டுருக்கணுமே அவன் புறம்போக்கு And that has added a எதுக்கு இதுல whole விட்டானே new தெரியல complexion to the game. Well, this is to be expected, Peter. When you've Vandal. got two strong teams of ஒரு fairly equal டிஸ்ட்ராரு அவனை standing, the பில்டப்லயாவது outcome விட்டுருக்கணும் should all come down to finishing. It's a poor throw that. ரெண்டு Kicked பேரும் off பில்டப் with என்ன relative ease. புடுங்கிறதுக்கு அவுட்டான் And he's managed to get free. Cruyff with bullish header. Take that one out. It was a bullet. Yeah, it all came from some really smart movement, Peter. Did the defence let themselves down by not picking him up? I think the boss won't be amused. Added time. Arsenal get themselves into the lead. Chance for a shot. அப்பா நைஸ் சேவ் ஃப்ரம் பீட்டர் செக் Terrific ஒரு save பேக்ல from the keeper. விடுவான் Really திஸ் இஸ் looked sharp பிசினஸ் there, didn't he? That's very well played. And this could be the final action of the first half. And it's been taken short. Alvarez receives it in a good position here. And the referee brings CCC the first oppo half name. to a close.
That was a very TG watchable and entertaining half Sabira. of football. யாரு bro இது? It's fair to say that both teams have played their part. Caution certainly not on the agenda here from both sides. Well, it's a lead that's by no means convincing. The manager can't go too easy on his players here. I think they need to re-establish that focus and try to lift the purpose again. They want a good start to the second half. Arsenal are leading 2-1, but things are very much in the balance here. So we're straight back at it at the start of the second half. Acceleration. Oh, fabulous. Let's call Messi. Bro, என்ன bro இது? He's done very well to get to that. Yeah, he was well placed to deal with that. இப்படி சேவ் எடுத்து போறான். He's got tall. Firm header just off target. That's a really decent chance. Searching pass he's played there. Oh, well played, well sorted out. Well, Peter, just see here how a lot of the attacking players aren't dropping back anymore. And that means just one thing, I suppose. Yeah, they just simply want to... Goes for a shot! Checked out by the most elastic of stage. Well, someone's doing his job properly, Peter, that's for sure. The attendance for this match was 60 minutes play. 52. Oh, it's a promising build-up. There's plenty of really nice passing. He's got plenty of space out wide here. Plays in a... Oh, smashing header! உள்ள கட்டாய் வருவான்னு பார்த்தா And the இங்கே whistle's நிக்கிறான் gone, bro. presumably for offside. It's good running with the ball. Nice bit of skill, and he's away. It's Messi. Oh. The ball's run loose here. யோ மெஸ்ஸி ஆட்டம் காட்டுறான்யா. இல்ல வேற அந்த அப்டேட்ல மெஸ்ஸியை பயங்கரம் காட்டி வச்சிருக்கானுங்க. Ball swung in. மெஸ்ஸி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. Roberto Carlos. Now it's Messi. There's a beautiful simplicity My about this friend contest. Willing DVD running on one side, dogged defence on the other. நயா சொல்றேன் உன் ஃப்ரெண்டா? Caicedo is someone so Bangladesh often player referred உன் to friend-ஆ? as the defender's defender. என்ன ஆலன் இதுனா? Just a talking to. Bangladesh அவன். Yes, it is. Messi puts his foot on the gas. Now it's Cruyff. This might spell danger. ஓ. They may end up with some regret with this tactic, but Ah, you have to தீவிரவாதியா admire their பாவன். commitment to goals. Mateus. Oh, red. Nice interception. Can he get it through? பாரியா தாமஸ் எப்படி பண்றான்னு பாரு ப்ரோ. பயங்கரம் காட்டுறான். Well, quality clearly deserted him at the crucial moment. His teammates are really annoyed with that, you know, and they have every right to be. தேவையில்லாத வேலையோ. And that would have won it. Well, the keeper spared a few blushes here. Going 2 down at this stage would have made it an awful long way back. It's really well cleared. And that is a little undercooked. Marquinhos getting this one clear. That has ended up in no man's land. Finally one victory. That will be the final act. Well, that was good. A terrific advertisement for attacking football. நண்பர்களே Both sides ஸ்ட்ரீமை glad முடிச்சுக்கலாமா? to trade blows நாளைக்கு to சந்திப்போம். set out always only to win.
And it came down to one decisive moment. Bangladesh. Cruyff picking up the Man of the Match award, and no surprise there. What are your thoughts on today's game then, Jim? I think that early goal. பாய் வச்சு யோகி. பாயா நாளை சந்திப்போம். ஆர்சனல் ஜெர்சி போட்டது கொஞ்சம் நல்லதா போகுது. பாய் ப்ரோ எல்லாருக்கும் பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய். அத்தோ போச்சு.